கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ். நான் டேக்கர். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது பாட்காஸ்ட் ரெகுலர் கிருஷ்ணன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம்டா. அதிசயமா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஆரம்பிச்சிருக்கான். ஜி எனர்ஜி இன்னும் வேலை செய்யுது. எல்லாரும் கௌமுத்ரா குடிக்கிறீங்கன்னு மெசேஜ் பண்றீங்க. அதெல்லாம் ஜி எனர்ஜி. நீங்க எதனா ஜி எனர்ஜின்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, வரும். இல்லாட்டி அந்த கையில பாருங்க. ஆமா, எப்படியோ ஃபீல் ஆரம்பிச்சாச்சுரா எப்பா. சொல்ல முடியாது தம்பி, திடீர்னு இப்ப நான் டாபிக் மாத்தி யுவன் பிலிமோகிராஃபின்னு போனாலும் போவேன். அப்ப நான் என்ன பண்ணிடுறேன், கட் பண்ணி தூக்கி விட்டுறேன். அடுத்து நம்ம கூட சகினி மாமி அணிஞ்சிருக்காங்க லவுடு கோபால்ல இருந்து. வணக்கம். வணக்கம் அண்டர்டேக்கர். வணக்கம் கிருஷ்ணன். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும். விக்டர் வந்து கேனப்புண்ட, அவனுக்கு நீ வணக்கம் அப்படியேப்பா, இது நல்லா இருக்கு, அப்படியே கொண்டு போய்க்கலாம். வெரி சாரி விக்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பர்களே. ஏன் மாமி கூட பேசணும் சந்தோஷமா இருக்கு அவனுக்கு. இன்னைக்கு நான் ஃபுல் பண்ண போறேன். ஆமா 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 ஆமா, நீங்க புள்ளி பண்றீங்க. ஸ்டார்டிங்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. என்னங்க நீங்க இன்ட்ரோ கொடுக்காம பேச வச்சிட்டீங்க. அதான் நான் இன்ட்ரோ கொடுத்துட்டு அவர் பேச வைக்கலாம்னு பார்த்தா வாட் இஸ் திஸ். அப்படியே இன்ட்ரோ வேற லெவல். விவேக் கோப்ரா மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். சரி, பரவாயில்ல. இப்ப அடுத்து குருபாயின் சின்ன செல்ல பிள்ளை, அப்புறம் டிடிகே ஊம்பி. அவரு பயோல அப்படிதாங்க போட்டு வச்சிருக்காரு. நான் என்னங்க பண்றது, பயோதாங்க எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். டேங்கடா நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் டேங்கடா. வணக்கம். தேங்க்ஸ், நல்ல இன்ட்ரோங்க. வணக்கங்க வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம டேங்கடான்லாம் சொல்ல தேவையில்ல, விக்டர்னே கூப்பிடலாம். ரிவீல் பண்ணிட்டான். அப்படியா? சரி விக்டர். மாமி உன்னை எப்படி கூப்பிடணும், நீதான் ரிவீல் பண்ணிட்ட. நீ மாமிரே கூப்பிடுறா. வாய்க்கு. ஆமா. சரி, இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து பெடோ அலர்ட், அதாவது பெடோஃபிலியா பத்தி தான் பேச போறோம். உனக்கு எப்பன்னு இந்த டேர்ம் முதல்ல நீ கேள்விப்பட்ட எனக்கு பெடோஃபிலியான்றது? ஆமா, நான் வந்து பீடோஃபிலியாங்கிற வார்த்தையை வந்து நான் ரொம்ப ரீசெண்டா இப்போ ஒரு 5 வருஷத்துக்குள்ளதான் நான் கேள்விப்பட்டிருப்பேன். ஏன்னா அப்பதான் நம்ம இந்த ஓக் புளுத்தியா மாறுறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிரிஞ்சு குண்டியா தான் இருந்தோம். இப்ப இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் நான் கேள்விப்பட்டேன். பட் அஃபெண்டர் சின்ன வயசுல இருந்தே வந்து நமக்கு வந்து இந்த வார்த்தை தெரியாட்டியுமே இந்த கேரக்டர் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறைய பேர் வந்து லைஃப்ல இப்படியான ஒரு கேரக்டரை என்கவுண்டர் பண்ணிருப்போம். அப்படி இல்லாட்டி நம்ம அப்பா அம்மா வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ஃபார்வர்ட் திங்கிங் பேரண்ட்ஸா இருந்திருந்தா சொல்லி கொடுத்துருப்பாங்க இதை பத்தி, இப்படியான ஆளுங்க எல்லாம் இருப்பாங்கன்ற மாதிரி. So I have known this character for a very long time, but அந்த term வந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ளதான். ஆமி நீ சொல்லு, எப்போ இந்த டேர்ம்? பீடோஃபைல் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஐ திங்க் அரவுண்ட் நான் இந்த ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு இந்த காலேஜ் என்டர் ஆகிற டைம்லலாம் இதை பத்தி நியூஸ்ல நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் வரும். அதே மாதிரி வந்து இந்த சைல்டு அபியூஸோட இது ரிலேட் பண்ணி இந்த பெடோஃபைல்ஸ் அண்ட் பெடோஃபிலியா பத்தி யூஸ் பண்ணுவாங்க இந்த யூசேஜ் ஆஃப் டேர்ம்ஸ். அண்ட் இதை பத்தி ரொம்ப ப்ராப்பரா வந்து தெரிஞ்சது எப்பன்னா வந்து இந்த ஸ்பாட்லைட் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தப்பதான் வந்து இன்னும் பெட்டரா புரிஞ்சுது ஏது அப்படின்னு. இன்னும் நிறைய தெரிஞ்சது இந்த எபிசோடுக்கு ஒர்க் பண்ணும்பொழுது. எபிசோட் ரிலேட்டடா நிறைய. Thank you Google. அப்ப ஒர்க் பண்ணிருக்கீங்களா மாமி இந்த எபிசோடுக்கு? நான் எல்லா எபிசோடுக்கும் ஒர்க் பண்ணுவேன்டா. அடுத்து விக்டர் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. பீடோஃபைல்னு வேர்ட்லாம் கேட்டது வந்துட்டு நம்ம பிளிப் சேனல்ல இருந்தா அந்த பீடோஃபைல் என்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்களே, ஸோ அந்த தான் கேட்டிருக்கேன். பட் வந்துட்டு அந்த சிறுவர் துஷ்பிரயோகம் அதெல்லாம் வந்துட்டு இப்போ இங்கே வந்துட்டு எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு அந்த யூனிசெஃப் எல்லாம் வந்துட்டு இதெல்லாம் கண்டக்ட் பண்ணும், ஈவெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணும் எங்கள் ஊரில் வந்து. ஸோ அதில் வந்து அந்த சிறுவர் துஷ்பிரயோகத்து அந்த இதுகள் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ஸ்கூலில், இப்படி தான் நடக்கும். நம்ம திரும்ப இந்த ஆடியன்ஸுக்கு நம்ம இப்ப சொல்லிடுவோம், விக்டர் வந்து எங்க ஊர் பையன். நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்து நாங்க இந்த பாட்காஸ்ட் உலகத்தை வந்து கேப்சர் பண்ணலாம்னு இருக்கோம். ஆமா ஆமா, இப்ப
அடுத்து இந்த இது அசுரன் படத்துல வரா மாதிரி, ஐயா இது அந்த கணக்கு புள்ளியா வச்சுங்க, இது மாதிரி பண்ணிருக்கானா என்றாரு. விக்டரை கொண்டு வராங்க. என்ன நான் வந்து இந்த பாட்காஸ்ட் உலகத்துக்கு வந்து நெப்பாட்டிசம் மூலமா விக்டர், வள்ளல் போன்ற கேரக்டர்ஸ் வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப தவறு, இதெல்லாம் ரொம்ப தவறு. விக்டர் வந்து எங்க ஊர் பையன், சோ நிறைய தூய தமிழ் வார்த்தைகள் அவன் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டார ஒலின்னு பேசுவீங்களா ப்ரோ? ஆமா, அவன் ஸ்ரீலங்காவா? அவன் நினைக்கிறேன்டா. ஓகே 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 ஓகே. எனக்கு இப்ப இந்த டேர்ம் எப்ப தெரிய வந்ததுன்னா, நான் இந்த சைல்டு அபியூஸ் பண்ணக்கூடாதுன்றது தெரியும். ஆனா இந்த பீடோஃபிலியா என்ற டேர்ம் வந்து பிளிப் வீடியோ, அப்புறம் எஸ்விகே அந்த மாதிரி பாட்காஸ்ட் கேட்கறப்ப தான் தெரிஞ்சது இந்த பீடோஃபைல் டேர்ம். ஸோ அதை பத்தி பீடோஃபைல் எப்படி ஆறாங்க அப்படின்ற பத்தி எல்லாம் நம்ம மேல மேல பேசுவோம். சரி, ஓகே. ஸோ ஆக்சுவலி இந்த பீடோஃபீலியா அப்படிங்கிறது வந்து எப்ப ஃபார்மலா யூசேஜ்க்கு வருது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 19th செஞ்சுரியில தான் வந்து இந்த பீடோஃபீலியா அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பாப்புலர் ஆகுது. நிறைய ரிசர்ச் எல்லாம் இந்த 1980s தான் வந்து நடத்துறாங்க. பீடோஃபீலியானா என்ன ஏது அப்படின்ட்டு இத நேம் பண்ணதும் 1980s தான் நேம் பண்ணிருக்காங்க. இந்த மீம் ஒன்னு போட்டுடலாம். இந்த இல்ல அந்த மீம் ஒரு டெம்ப்ளேட் வரும் தெரியுமா? The term pedophilia was invented in 1980. People before 1980. ஆக்சுவலி அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கு. நம்ம அதுக்கு வருவோம். இந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில இந்த ஏன்ஷியன்ட் கிரீக் நாட்டுல இருந்தவங்க எல்லாம் எப்படி இந்த பீடோஃபிலியா நார்மலா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கிற கதைக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி வந்து பீடோஃபிலியானா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம்னா, டயக்னாஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் ஆஃப் மென்டல் டிசார்டர்ஸ். இதுக்கு தமிழாக்கம் எப்படி சொல்றது, ஒரு மென்டல் டிசார்டர்ஸ்க்கான ஒரு உரை இல்ல கோனார் உரை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு மேனுவல். யூஸ் பண்ணியதால் நாங்கள் மாமியை ஒத்தி வைக்கிறோம். ஹலோ எவ்ரிவன். ஹலோ எவ்ரிவன். ஒய்யாரி ரேசிஸ்ட் மாமி. நானா மாமின்னு பேரை வச்சு ரேசிஸ்டா இல்லனா எப்படிடா? ஓபன்லி ரேசிஸ்டா நீங்க? ஓபன்லி ரேசிஸ்ட். மாமி நீ டீ எனர்ஜி குடிச்சிட்ட போலயே. ஆமா ஆமா, டெய்லி ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி நான் அதை குடிச்சிட்டு தானே போவேன். சரி, பார்ட் 2 பண்ணிக்கலாமா? சீரியஸ் டாபிக்டா. ஓகே. சோ ஆக்சுவலி அவங்க வந்து என்ன பீடோஃபிலியாவை டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, pedophilia disorder is defined as the repetitive and insensitive sexual attraction towards prepubescent children. அதாவது இது வந்து ஒரு மண்டக்குள்ள ஏற்படுற ஒரு கோளாறு தான். இது வந்து சொசைட்டினால இவங்க வந்து பீடோஃபைல்ஸா மாறுறதெல்லாம் கிடையாது. பீடோஃபிலியாங்கிறது ஒரு மென்டல் டிசார்டர். என்ன அப்படின்னா, இந்த பீடோஃபிலியா இருக்கக்கூடிய ஆட்களை தான் நம்ம பீடோஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு ப்ரீபியூபிசன்ட் சில்ட்ரன், அதாவது வயதுக்கு வரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சில்ட்ரன், டீனேஜ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில்ட்ரன் இல்ல ஏர்லி டீனேஜ்ல இருக்கக்கூடிய சில்ட்ரனை பார்த்தா செக்ஷுவல் அட்ராக்ஷன் வந்து அவங்களுக்கு வரதுதான் வந்து பீடோஃபீலியா அப்படிங்கிற ஒரு டிசார்டர். அந்த டிசார்டர் இருக்கிறவங்க தான் பீடோஃபைல் அப்படின்ட்டு. இது எதனால ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, யூஸ்வலா பேரண்ட்ஸ்க்குன்னு இல்ல, எனி க்ரோன் அடல்ட்டுக்கு ஒரு குழந்தைய பார்த்தா அந்த குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம பெரியவங்க, ஸோ அந்த குழந்தைய வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், நர்ச்சர் பண்ணணும், அந்த குழந்தைக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நர்ச்சரிங் சிக்னல் வந்து நம்ம மைண்ட்ல, அந்த ஒரு சிக்னல் வந்து நம்ம மைண்ட்ல வரும் அடல்ட்ஸா. ஆனா அந்த சிக்னல் வந்து கிராஸ் வயரிங்னால, அதாவது ஒரு தப்பான நியூரான் இல்ல இந்த நியூரான் சிக்னல்ஸ் வந்து மிஸ்இன்டர்பிரட் ஆகி இவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி சிக்னல் வரும் அப்படின்னா, அந்த நர்ச்சரிங் சிக்னல் வந்து ஒரு செக்ஷுவல் அட்ராக்ஷன் சிக்னலா வந்து அவங்களுக்கு மைண்ட்ல ட்ரிகர் ஆகும். அதனால வந்து இது ஒரு மென்டல் டிசார்டர். இதனால அவங்களுக்கு அந்த கிராஸ் வயர் ஆகி கிராஸ் சிக்னல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொல்லணும்னா வந்து ராங் பிரெயின் பார்ட்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட். வயரிங்ன்ற மாதிரியே இன்னொரு டேர்ம்ல நீங்க சொல்லணும்னா, தப்பான பிரெயின் பார்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிருது. இவங்களுக்கு வந்து இந்த கிரே ஏரியா வந்து கம்மியா இருக்குன்னு இந்த மென்டல் டிசார்டர் இருக்கவங்கள வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு கிரே ஏரியா ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்னு, இத பத்தின ஸ்டடிஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதாவது இது வந்து 2 டைப் இருக்கு. அதாவது ஒண்ணு வந்து
இஃப் தே ஆக்ட் ஆன் இட், அதாவது பீப்புள் ஹூ ஆக்ட் ஆன் இட், அதாவது இப்ப அஃபெண்டர்ஸ், செக்ஸ் அஃபெண்டர்ஸ் எல்லாம் வந்து பீப்புள் ஹூ ஆக்ட் ஆன் இட். இன்னொன்னு வந்து பீப்புள் ஹூ ஹேவ் திஸ் ஃபீலிங் பட் தே டோன்ட் ஆக்ட் ஆன் இட். இந்த பீப்புள் ஹூ டோன்ட் ஆக்ட் ஆன் இட்ட பத்தி நம்ம எந்த ஒரு ரிசர்ச்சுமே நமக்கு கிடையாது. ஏன்னா நம்மளோட ரிசர்ச் எல்லாமே வந்து அஃபெண்டர்ஸா வந்து கன்விக்ட் ஆகுறாங்கல்ல, அவங்க மேலதான் எல்லா ரிசர்ச்சும் நடக்குதே ஒழிய இது வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இந்த பீப்புள் ஹூ டோன்ட் ஆக்ட் ஆன் இட் மேல ரிசர்ச்சே கிடையாது. இந்த இந்த அந்த ஆக்ட் பண்ணாத ஆக்ல வந்து வெர்ச்சுவல் பீடோஃபில்னு சொல்லுவாங்க. பட் அவங்களையும் சிலர் வந்து தானாவே முன் வந்தெல்லாம் இப்ப ரிசர்ச்சுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து அதை ரியலைஸ் பண்ணி எல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப ரீசெண்டா வேணா நடக்கிறதா இருக்கலாம், பட் ஆன் ஜெனரல் நமக்கு வந்து இந்த டாபிக் மேல நம்ம பண்ண ரிசர்ச் எல்லாமே வந்து அஃபெண்டர்ஸ் மேலதான் இருக்கு. இது வந்து ஒரு கம்ப்ளீட் ரிசர்ச் இது மேல இன்னுமே நடக்கல. இட் ஹேஸ் டு பி டன். பீடோஃபிலியால வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து அக்வைர்ட் பீடோஃபிலியா, இன்னொன்னு வந்து டெவலப்மெண்டல் பீடோஃபிலியா. அக்வைர்ட் பீடோஃபிலியாங்கிறது வந்து அப்ரப்ட் சேஞ்ச். பட் டெவலப்மெண்டல் பீடோஃபிலியாங்கிறது வந்து இட் ஹேப்பன்ஸ் ஓவர் லாங் பீரியட். 6 months எடுக்கும் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபீல் பண்றதுக்கு. அப்நார்மல் லெவல்ஸ் ஆஃப் செரட்டோனின்ங்கிறனால அவங்களுக்கு இப்படி வருதுங்கிறதும் நடக்குது. இன்னொன்னு பிரெயின் டியூமரால அஃபெக்ட் ஆகுறவங்களுக்கு உங்களோட பிரெயின் வந்து நிறைய சேஞ்சஸ்க்கு உள்ளாகி செக்ஷுவல் ப்ரிஃபரன்சஸ், ஹைப்பர் செக்சுவாலிட்டி, பீடோஃபிலியா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிமென்ஷியா, பார்க்கின்சன் இதால அஃபெக்ட் ஆகிறவங்களுக்கும் வந்து பீடோஃபிலியாவால பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா திஸ் கேன் பி கியூர்ட் பை மெடிகேஷன். ஓவரால் பீடோஃபிலியா வந்து கேன் பி ட்ரீட்டட் பட் நாட் கியூர்ட். ஆனா எனக்கு ஒரு டவுட் என்ன, இந்த அக்ரெசிவ் செக்ஸ்னா இந்த ரஃப்னு ஒரு கேட்டகரி இருக்குமே, அந்த மாதிரி தான்? இல்ல நான் சொல்றது வந்து ஹைப்பர் செக்சுவாலிட்டி. அதாவது வந்து நம்ம டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா ஓவர் காஜ். இப்படி அழகா சொல்லுங்க. மாமி வந்து பாக்குறா, என்னடா நம்ம தானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த, இவன் மூச்சு பிடிச்சு பேசலாம். இல்ல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணல. நான் அந்த ஃபர்ஸ்ட் ஹவு பீடோஃபிலியா இஸ் டிஃபைன்ட் அது பண்ணேன். ஓகே, இன் அடிஷன் டு வாட் கிறிஸ் செட், நமக்கு வந்து ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் ஹெல்பிங் பீடோஃபைல்ஸ்லாம் இல்லை அக்ராஸ் த குளோப். ஈவன் டெவலப்ட் கண்ட்ரீஸ் we don't have much importance given to handling of pedophiles or pedophilia. However, ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பாப்புலரா வந்து ஜெர்மனில பெர்லின்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று இருக்கு. அது பேர் வந்து ப்ரிவென்ஷன் ப்ராஜெக்ட் டங்கல்ஃபெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. திங்க் ஐம் ப்ரொனவுன்சிங் இட் ரைட், பட் இல்லைனாலும் நீங்க வந்து அடிச்சு பார்க்கலாம் இது கூகுள்ல. ப்ரிவென்ஷன் ப்ராஜெக்ட் டங்கல்ஃபீல்ட், DUNKELFELD அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இட்ஸ் பீன் ஃபண்டட் பை ஜெர்மன் கவர்மெண்ட் சின்ஸ் 2008. இதை வந்து இனிஷியலா ஃபண்ட் பண்ண ஆரம்பிச்சது யாரு அப்படின்னா நம்ம வந்து ஃபோக்ஸ்வேகன் ஃபவுண்டேஷன். இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பீடோஃபைலுக்கு வேண்டிய பீடோஃபீலியாவை கிறிஸ் சொன்ன மாதிரி கியூர் பண்ண முடியாது, பட் கொஞ்சம் கண்ட்ரோல்டா வச்சுக்கலாம். அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பீடோஃபைல்ஸ்க்கு இங்க கொடுப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா வந்து ஒன்னு கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன், இன்னொன்று வந்து காக்னேட்டிவ் பிஹேவியரல் சேஞ்சஸ். இந்த கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன் சொல்றது எப்படின்னா வந்து உங்களுக்கு இருக்கிற லிபிடோ ரேட்டை கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி கம்மி பண்றது. when I say libido rate, இது வந்து காஜ். அதாவது குழந்தைங்களை சுத்தி நீங்க குழந்தைங்களை பார்த்தா உங்களுக்கு வரக்கூடிய அந்த செக்ஷுவல் அட்ராக்ஷன், உங்களோட அந்த லிபிடோ ரேட்டை வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி கம்மி பண்ணிட்டா குழந்தைங்க பக்கத்துல இருந்தா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ஷனோ இல்லை அந்த அளவுக்கு காஜோ வந்து அவங்க மேல இருக்காது. அப்படிங்கிறதுனால கெமிக்கலி இன்டியூஸ்டு கேஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து காக்னேட்டிவ் பிஹேவியரல் சேஞ்சஸ். அதாவது சைக்கலாஜிக்கலா நீங்க வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா எப்படி அவங்களை அப்ரோச் பண்ணணும், அவங்கள வந்து நீங்க உங்களோட ஒரு சில ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. அதாவது வந்து திங்க் ஆஃப் தெம் லைக் அவங்களோட வந்து நீங்க அவங்களை எப்படி நர்ச்சர் பண்ணலாம், இல்ல அவங்கள வந்து எப்படி செக்ஷுவல் அட்ராக்ஷன் தாண்டி ஹவு டு யூ ஹேவ் டு பிஹேவ் வித் தீஸ் பீப்புள், அந்த மாதிரி வந்து சைக்கலாஜிக்கலி உங்களோட லிபிடோ ரேட்டை கம்மி பண்றதுலாம் எப்படி, அந்த மாதிரி வந்து ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் ப்ரிவென்ஷன் டங்கல்ஃபீல்ட் வந்து பண்ணிட்டு இருக்கு ஜெர்மன் கவர்மெண்டோட உதவியால. ஸோ யா. ஓகே, கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன் வந்து நான் ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன். கேஸ்ட்ரேஷன்ங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா திஸ் இஸ் ஸ்டெரிலைசேஷன் நினைப்பாங்க. திஸ் இஸ் நாட் ஸ்டெரிலைசேஷன். ஸ்டெரிலைசேஷன் என்னன்னா கொட்டடிக்கிறது. அதாவது கம்ப்ளீட்டா அவனுக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே வராம அவனுக்கு வந்து இது பண்றது, நியூட்ரு பண்றது. இப்ப நாய்களுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. திஸ் இஸ் நாட் தட். கேஸ்ட்ரேஷன், கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன் இஸ் மாமி சொன்ன மாதிரி உன்னோட காஜ கம்மி பண்றது. திஸ் இஸ் நாட் ஸ்டெரிலைசேஷன். இது நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க, எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன். வேசெக்டமிங்கிறது வந்து உன்னோட டெஸ்டிஸ்ல இருந்து இதுக்கு உன்னோட டிக்குக்கு வர்ற அந்த கனெக்ஷனை வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க. அதுதான் வேசெக்டமி.
கொட்டை அடிக்கிறதுங்கிறது வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடுவாங்க. குடும்ப கட்டுப்பாடு வெசெக்டமி. வேசெக்டமி, ஆமா. ஓகே ஓகே ஓகே. அதான் அதாவது பீடோஃபைல் ஆரம்பிச்சு வாங்க பேர பசங்களா ப்ரோக்ராம் வரைக்கும் நம்ம போயாச்சு. இல்ல கப்பல் இது எல்லாமே வந்து செக்ஸ் எஜுகேஷன். ஆமா ஆமா ஆமா. ஓகே, பேக் டு தி டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். ஐயா எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்க ஐயா. இப்ப இந்த எப்படிமா இல்ல இந்த மத நோப்பி கன்னிஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி ஆமா 18 பிலோ இருந்தாலே அதுல என்ன ப்ரோ தப்பு இருக்கு, அது அவங்க இஷ்டம் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த தாய்லிகளுக்கு அப்புறம் வருவோம். அது கடைசியில வந்து ஒரு தனி டாபிக்காவே வச்சிருக்கேன். இந்த செலிபிரிட்டிஸ்ல இருக்கிற பீடோஃபைல்ஸ் எல்லாம் வந்து தனியா பேசுவோம். இந்த டெக்னிக்காலிட்டி வந்து மாமி சொன்னா நான் இன்னும் கொஞ்சம் டீடைல்டா சொல்லிக்கிறேன். The offense should be 16+. சரியா? நம்ம அந்த பீடோஃபைல்னு சொல்ற அந்த குறிப்பிட்ட பர்சன் வந்து should be 16+. சரியா? அந்த அந்த குழந்தை வந்து should be pre-pubescent, அதாவது 12-11 வயசுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு குழந்தையா இருக்கணும். ஆல்சோ the child should be 5 years younger than this person. இதுதான் வந்து டெக்னிக்கல் டேர்ம் ஆஃப் பீடோஃபிலியா. இன்னொன்னு நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி பீடோஃபிலியாங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் கிடையாது. நம்மள 3 to 5% ஆஃப் த ஜெனரல் பப்ளிக்கே வந்து பீடோஃபைல்ஸ் தான் சொல்றாங்க. அதுல வந்து மோஸ்ட்லி மென் அண்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் விமன். யாரா வேணா அந்த தெரி இன்டர்வல் மாதிரி யாரா வேணா இருக்கலாம், ஒரு பேரு விஜய் குமாரா கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கூட. இன்னொன்னு ஆடிங் டு வாட் he said, இப்போ ஆக்சுவலி வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ சைல்ட் அஃபெண்டர்ஸ்னு ஒன்னு இருக்கு, பீடோஃபைலா இருக்கிறாங்கன்றது ஒண்ணு இருக்கு. அதாவது சைல்ட் அஃபெண்டர்ஸ் எல்லாருமே வந்து பீடோஃபைல்ஸா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்ப நீங்க குழந்தைங்களை வந்து செக்ஷுவலா டார்ச்சர் பண்றதுனாலயே நீங்க ஒரு பீடோஃபைல்னு சொல்லிட முடியாது. நீங்க வந்து ஒரு சைக்கோபாத்தா கூட இருக்கலாம். பட் ஏன் வந்து அது மோஸ்ட்லி ரெண்டுத்தையும் நம்ம கோரிலேட் பண்றோம் அப்படின்னா 50% of the child offenders have proven to be pedophiles. So அதனாலே வந்து நம்ம பீடோஃபைல பார்த்தாலே வந்து அவங்க சைல்ட் அஃபெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ் பண்றோம். தட் இஸ் பிகாஸ் 50% ஆஃப் த சைல்ட் அஃபெண்டர்ஸ் வந்து பீடோஃபைல்ஸா இருக்கிறதுனால. பட் ஹார்ம்ஃபுல்லா இல்ல, ஹார்ம்லெஸ் பீடோஃபைல்ஸும் இருக்காங்க. அண்ட் அவ சொன்ன மாதிரி there are also women who are pedophiles. அதே மாதிரி மாமி சொன்னதுல அந்த 50% ஆஃப் சைல்ட் அஃபெண்டர்ஸ் ஆர் பீடோஃபைல்ஸ். இந்த மிச்ச 50% ஆர் யூசிங் சில்ட்ரன் as surrogate. அவங்களோட ஆன்டி சோஷியல் கேரக்டர்னால அவங்களால மத்த விமனையோ யாரையோ வந்து போய் கான்டாக்ட் பண்ண முடியாதனால they are using children as surrogates. அதான் அந்த மிச்ச 50%. சரகேட்னா வந்து மாற்றா யூஸ் பண்ணிக்கிறாங்க. பொண்ணு கிடைக்காதனால குழந்தைய செய்யறாங்க. ஓகே, புரிகிறது. மோர் டெக்னிக்கல் டெர்ம்ஸ் யூஸ் பண்ணாம தமிழ்ல பேசுறீங்க. பூசணிக்காக்கு பதிலா வந்து குழந்தைய யூஸ் பண்றாங்க. அதாவது சரகேட் மதர்னு சொல்லுவாங்க. சரகேட் மதர்ங்கிறது வந்து கருத்தரிக்க முடியாத குழந்தை வந்து வயிற்றுல தங்காத பெண்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்களோட குழந்தைய வந்து வாடகை தாயின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து அவங்க வயிற்றுல வளர்ப்பாங்க. ஆமா, இது ஷாருக் கான் கடைசி பையனும் அப்படிதான் இதுல வரும். பேர் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸ்ல வந்து இந்த பீபி வந்து மோனிகா சாண்ட்லரோட குழந்தைய அந்த மாதிரி வளர்ப்பா. அதுதான் வந்து சரகசி. அதுதான் வந்து சரகசி. சோ வந்து இவங்க வந்து குழந்தைகளை வந்து அவங்களுக்கு அவங்களோட செக்ஷுவல் ஓரியன்டேஷனுக்கு யாரு தேவையோ அது அவங்களால அவங்களுக்கு கிடைக்காதனால அவங்களோட போய் பேச முடியாதனால குழந்தைங்களை வந்து ஈஸி ப்ரே. அவங்களுக்கு குழந்தைங்களை வந்து ஒரு மாற்றா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஓகே. எனக்கு என்ன இதுனா எப்படி அவங்களுக்குள்ள தோணுது. ஏன்னா இப்போ எனக்கே ஒரு சித்தி பையன் இருக்கான். அவங்க கூட விளையாடுவேன், அப்படி இப்படி பண்ணுவேன். அது ஒரு இதுதான். இருந்தாலும் அது ஒரு இல்னஸ் தான், நான் தப்பா சொல்ல விரும்பல. ஆனா அது ஒரு மாதிரி இருக்காது. சின்ன பசங்களோட இந்த மாதிரி செக்ஷுவல் இது வச்சுக்கிறது தப்பு தான். அது உனக்கு அது அந்த இல்னஸ் உனக்கு இல்லாதனால உனக்கு அது புரியாது. ஓகே. We cannot think like a mentally challenged person. ஏன்னா நம்ம we are not அந்த மாதிரி தான். We cannot fit ourselves in that shoes. We cannot know that. ஓகே, அடுத்து அப்படியே போயிடும். அடுத்தது மெயினா என்ன பேச போறோம்னா வரலாறுல எப்படி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் வரலாறுல
எப்படி தெரிஞ்சு எனக்கு யாரும் இல்ல. எனக்கு நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. என்னங்க? The Catholic Church wants to know your location. யாரு? The Catholic Church wants to know your location. தாக்கப்பட்டாரா? நான் வெள்ள சங்கியா இருக்கனால சொல்லுவேன்டா. முடியாதா என்னைய? இல்லங்க, நீங்க போப்பாண்டவரை டைரக்டா தாக்குறீங்களோன்னு தோணுது. கேத்தலிக் சர்ச்னா வேற யார் ராஜா? அத பத்தி உங்கள் கருத்து என்ன கிறிஸ்தன விக்டர் ப்ரோ? அதிக பீடோஃபைல் இருக்காங்க, அத பத்தி உங்கள் கருத்து என்ன? இல்ல இது ரொம்ப வருஷமாவே இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் தான். இத வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ரன்னிங் ஜோக்காவே யூஸ் பண்ணுவானுங்க. இந்த ஆல்டர் பாய்ஸ் எல்லாருக்கும் வந்து ஆனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ரன்னிங் ஜோக்காவே அதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒன்ன என்னைக்காவது சோப்பிடுங்க சொல்லிருக்காரா? இல்ல நான் அதான் இந்த தெளிவா சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆல்டர் பாய்ஸ் லீடரா இருந்தவன் தான், பட் ஐ வாஸ் நாட் செக்சுவலி மொலஸ்டட். நான் இதை இங்க தெளிவா சொல்லிக்கிறேன். You are in safe hands. I was in safe hands. எங்க ஃபாதர் வந்து ரொம்ப நல்லவரா இருந்தாரு. அவர் வெள்ள சங்கியா இருந்தாரு, அது வேற மேட்ரு. பட் ரொம்ப நல்லவரா. இதே ஒரு பூசாரி நல்லவர்னு சொன்னா சொல்ல மாட்டாரு. பூசாரி இல்ல இப்ப பூசாரியில நல்லவனும் இருக்கான். கருவறைக்குள்ள வச்சு செய்யற அவன் பேர் என்ன? தேவநாதன். அவன் பேர் என்னது? ஐயர் ஆன் ஃபயர். ஐயர் ஆன் ஃபயரும் இருக்கான். இது தங்கச்சிக்கு பர்த்டே வருது. நான் முன்னப்பினே ட்ரெஸ் எடுத்தது இல்ல. உங்ககிட்ட ஏதாவது ட்ரெஸ் சஜஷன் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நீ என்ன தெரிஞ்சுதான் கேக்குறியா தெரியாம கேக்குறியா? நானே ஆன்லைன் புட்டிக் தானே வச்சிருக்கேன். ஓ ஆமா இல்ல உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல, அதனால கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. எங்கள்கிட்ட ரெடிமேட் இருக்கு, அதுக்கப்புறம் கஸ்டமைஸ்டு க்ளோதிங் இருக்கு. நீ வந்து மெஷர்மெண்ட் அனுப்பிட்டேன்னா, துணி செலக்ட் பண்ணிட்டேன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணா தச்சு தரலாம். அம்மாக்கு சேர்த்து எடுக்கலான் இருக்கோம். அம்மாக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குமா? எல்லாருக்கும் எங்கள்கிட்ட டிசைன்ஸ் இருக்கு. நீங்க சொல்ற டிசைன்ல நாங்க தச்சு தருவோம். நாங்க வந்து டெய்லரிங் தான். இது ஏதாவது ஆஃபர் கீஃபர் ஏதாவது இருக்கா? இருக்கே. நீ எந்த ட்ரெஸ் வாங்கினாலும் உன்னோட ட்ரெஸ் மெட்டீரியல்லையே டபுள் சைடட் மாஸ்க் தரோம் நாங்க ஃப்ரீயா. கடை பேஜ் வெப்சைட் ஏதாவது சொன்னீங்கன்னா, நம்பர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்க ஆன்லைன்ல தான் பண்றோம், சோ அட்ரஸ் எல்லாம் கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல The NV Fashion Store சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். திரும்ப சொல்றேன், The NV Fashion Store, THE_ENVY_FASHION_STORE. ஓ ஓகேண்ணே, வாங்கிக்கிறேன். அப்போ டிஎம் பண்ணி. சரி, இன்னொரு இது, இவனுங்க இந்த எல்ஜிபிடிக்குள்ள எங்கேயும் சேர்த்துக்குங்க ப்ரோ அப்படின்னு ஒரு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. செருப்பு பிஞ்சு போகும். இதை நான் சொல்லணும்னு இருந்தேன். இது வந்து ரெடிட்ல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரன்னிங் ஜோக்கா இருந்துச்சு. அதை வச்சு ஒரு கொஞ்ச நாளைக்கு செய்ன்னு செஞ்சானுங்க ரெடிட்ல. எல்ஜிபிடிக்யூல உங்களை சேர்க்க முடியாதுடா, யூ ஹேவ் அ மென்டல் டிசார்டர், திஸ் இஸ் நாட் அ செக்சுவாலிட்டி. சரியா? இன்னொன்னு வந்து இவனுங்க வந்து என்ன சொல்லுவானுங்கன்னா வந்து கன்சென்ட், அதாவது அந்த குழந்தை வந்து கன்சென்ட் கொடுத்தா நாங்க செய்யலாம். செருப்பு பிஞ்சு போகும். 18 வயசுக்கு கீழே கன்சென்ட் லீகலி கொடுக்க முடியாது. இப்படிலாம் நீங்க சொல்றீங்க. மதனண்ணா வந்து ஸ்கூல் கேர்ள்ஸ் ஆர் ஆல்வேஸ் கியூட்ன்றது. மதனண்ணா விட மாட்டேனே. இல்ல நம்ம மதனண்ணாக்கு வருவோம். மாமி வந்து இந்த ஹிஸ்டரிய பத்தி சொல்லிட்டோம். ஹிஸ்டரி பீடோஃபிலியா, யார் யாரெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ் இருந்திருக்காங்கன்ற மாதிரி பேசிடுவோம். ஏதோ சொல்ல வந்தான். இல்லங்க, நான் அது அப்பயோ சொல்ல வந்தேங்க. இல்ல இந்த பீடோஃபைல் அந்த ஜோக்கர்னு கூகுள் அடிச்சாலே பாப்பாண்ட வர்ற போட்டோ தான் வருது. அதை பத்தி என்ன யோசிக்கிறீங்க? ஆமா இல்ல, உன்கிட்ட அண்டர்டேக்கர் கேட்ட கேள்விக்கு நீ ஆன்சரே பண்ணலையே. வாட் டு யூ ஃபீல் அபௌட் திஸ்? ஒரு வெள்ள சங்கியா நீ இத பத்தி என்ன ஃபீல் பண்ற? நான் வெள்ள சங்கியா? யாரு? இல்ல என்கிட்ட கேட்டாரு. அதான் என்கிட்ட ஃபீல் ஆகிற அளவுக்கு எல்லாம் ஒன்னும் நடந்துக்கல அவரு. இல்ல உனக்கு நடந்துச்சான்னு கேட்கல, ஓவராலா ஒரு வெள்ள சங்கியா இப்படி கேத்தலிக் பிரிஸ்ட்ஸ் எல்லாம் பண்றத நினைச்சு, அதாவது கேத்தலிக் சர்ச்ல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குங்கிறத வந்து நீ எப்படி பாக்குறன்ற மாதிரி கேட்கணும். எப்படி பாக்குறேன்? ஏதாச்சும் சிசிடிவி வீடியோ வந்தா பாக்குறேன், அவ்வளவுதாங்க. கேள்வி கேட்காங்கடா. அடுத்து போகல மாமி, நீ ஹிஸ்டரி சொல்லு. Come on, mommy. It is mommy's data science time. Come on, mommy. வந்து சில இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் நம்ம இந்த ஏன்ஷியன்ட் கிரீஸ் அண்ட் ரோம்ல பார்த்தோம்னா நடந்திருக்கு. என்னன்னா வந்து
இதை பத்தி இந்தியால என்ன நடந்துக்குன்னு நான் தேடினேன், பெருசா கிடைக்கல. அதனால வந்து நம்ம ஏன்ஷியன் கிரீஸை போட்டு உருட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜேர்னல் பார்த்து தான் இப்ப நான் இந்த ஃபேக்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து ஏன்ஷியன் கிரீஸ்ல வந்து பீடோஃபைல் அப்படிங்கிறது ஒரு லீகலா நார்மலா ஃபாலோ பண்ணப்பட்ட விஷயம் போல இருக்கு அவங்க சொசைட்டி. எதுதான் நார்மலா இருக்குல்ல, அவனுங்க வாழ்க்கை வேற லெவல்ல வாழ்ந்துருக்கானுங்க. அதே மாதிரி அத நான் எதுலயும் பார்த்தேன், எதுல பார்த்தேன்றது ஞாபகம் இல்ல. கிரீஸ்ல ஏசியன் கிரீஸ்ல இருந்தவங்க எல்லாம் எப்ப பாரு போடுறது சாப்பிடுறது. விஜயவர்தராஜன் தான் எதுலயோ சொன்னாரு, யார் சொன்னாங்க தெரியல. என்ன சொல்லிருப்பாரு ஒரு பாட்காஸ்ட்ல. ஆமா ஆமா, போடுறது சாப்பிடுறது ஜாலியா இருந்துக்கிறானுங்க. எப்படி அது இருந்தானுங்கன்னா லைக் மேலாக பார்த்தா அவனுங்க அதுதான் பண்ணானுங்க இருக்கும். பட் அவங்க ரொம்ப என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா மேட்ரு பண்றது, சாப்பிடுறது, ஒயின் அடி குடிக்கிறது அதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணுவாங்களான்னா வந்து ஒரு 3 hour 4 hour ஒரு நாளைக்கு உட்காந்துட்டு இப்ப நம்ம இப்ப எப்படி பேசுறோம் அந்த மாதிரி அவங்க சீரியஸா டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். நம்ம கிளப் ஹவுஸ் எல்லாம் பாக்குறோம்ல, அதுக்கெல்லாம் முன்னோடியா இருந்தவங்க வந்து இந்த கிரீக் நாட்டை சேர்ந்தவங்க. ஏன்னா வந்து இப்ப சாக்ரட்டிஸ் அப்புறம் அவரோட இவரான பிளாட்டோ இவங்க எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு காலையில ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குற அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுவானுங்க அவனுங்க. அவங்களுக்கு இருந்தாதான் பொண்டாட்டி, அதனாலதான் அவங்க பீகாஃபைல் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து இந்த மாதிரி உட்காந்து பண்ணுவாங்க. அப்ப வந்து வந்ததுதான் இந்த பிளாட்டோட தியரிஸ் ஆகட்டும், அலெக்சாண்டர் தியரிஸ் ஆகட்டும், இந்த பிலோசாபிக்கல் தியரிஸ் எல்லாம் இப்படி அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுப்பாங்க. அது ஒரு மினி பாட்காஸ்ட் மாதிரி தான். இப்ப நம்ம பேசுறது எப்படி ரெக்கார்ட் பண்ணி போடுறோமோ அவங்க பேசுறத வந்து எழுதி வச்சுட்டு அந்த யார் क्वेश्चनக்கு வந்து பிளாட்டோ சாக்ரட்டிஸ் எழுதுறோம் உட்கார்ந்து. ஆமா. சோ அதுல என்ன இருக்கு அப்படின்னா வந்து இப்ப கிரீஸ்ல வந்து ஒரு பிராக்டிஸ் இருக்கும். இப்ப வந்து ஒரு ஹையர் சொசைட்டில இருக்கிற மென் வந்து அவங்களோட அசிஸ்டண்டா அவங்களோட மென்டியா வந்து ஒருத்தர் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கத்து கொடுக்கறது. இந்த ஸ்டார் வார்ஸ்ல வந்து மாஸ்டர் பேட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கும் இல்லையா, இந்த ஜெடாய் நைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு பேரா தான் இருப்பாங்க. ஒரு மாஸ்டர் இருப்பான், அந்த மாஸ்டர் கிட்ட கத்துக்கிற அந்த பேட்மேனா அவன் இருப்பான் இல்லையா. அந்த மாதிரி கிரீஸ்ல இந்த வழக்கம் இருந்திருக்கு. இந்த நோபல் மென், அதாவது சொசைட்டில ஹையர் ரேங்கிங்ல இருக்கிற மென் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு டிசைபிளா ஒருத்தரை வந்து எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க. சொசைட்டில வேல்யூஸ் சிஸ்டம்லாம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீ கத்துக்கணும், வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங், வாட் இஸ் குட், வாட் இஸ் பேட், இதெல்லாம் போக ஒரு சில விஷயங்கள்ல அந்த மாஸ்டருக்கு தேவையான உதவிகளும் இந்த டிசைபிள் சொல்லுவான், அப்படி பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது என்னன்னா மோஸ்ட்லி அந்த மாஸ்டருக்கும் அந்த டிசைபிள்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நோபலான ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் இட்ஸ் ஆல்சோ வெரி வெரி இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்டிமசில இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால வந்து அந்த மாஸ்டர் வந்து அவரோட ஏஜ் எப்படி இருக்கும்னா ஒரு மிட் ரேஞ்ச் ஆஃப் 20s இருக்கும், மிட் அண்ட் லேட் ஸ்டேஜஸ் ஆஃப் 20, இந்த மாதிரி 25ல இருந்து 30க்குள்ள இருப்பாராம் அந்த மாஸ்டர். ஆமா, நம்மள மாதிரி. இந்த டிசைபிளா கிட்டதான் சொன்னேன், உங்களெல்லாம் சொல்லல. அடுத்த கேட்டகரியில வேணா உங்களை சேர்த்துக்கிறோம் நாங்க. டிசைபிளா இருக்கவங்க வந்து மோஸ்ட்லி ஏர்லி டீனேஜஸ்ல இருக்கிற பையன் தான் இருப்பான் போல இருக்கு. சோ இது வந்து விமனுக்குள்ள இது எப்படி நடந்தது அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே பேசப்படல. ஏன்னா விமன் வந்து அப்ப ரொம்ப விமனை பத்தி சொசைட்டி கண்டுக்காததுனால அவங்க எப்படி இருந்தாங்கிற விஷயங்கள் எல்லாம் யாரும் பார்க்க. மோஸ்ட்லி இது வந்து மென் கிட்டதான் இந்த மாதிரி ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் எல்லாம் பார்த்திருக்காங்க. எப்படி வந்து விமனுக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்தா இது இன்னுமே தெரியல. பட் மென் வந்து they had such a relationship with younger men who were mostly their disciples. இதுக்கு வந்து நம்ம அலெக்சாண்டர் தி கிரேட் சொல்றோம் இல்லையா, அவருமே வந்து அவரோட பாடி கார்டா ஒருத்தரை வச்சிருந்தாராம். அவர் வந்து தி கிரேட்டே வந்து இவரோட பிளாட்டோவோட ஸ்டூடெண்ட் தானே. பிளாட்டோட ஸ்டூடெண்ட் தான். ஆனா பிளாட்டோக்கும் அலெக்சாண்டருக்கும் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருந்ததா நான் பாக்கல. என்னது
ராஜா வீட்டு பிள்ளைல சூத்தடிச்சிருப்பாங்க. பட் அலெக்சாண்டருக்கும் அவரோட பாடி கார்டு ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் வந்து ஹெஃபெஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் 2 பேருக்கும் வந்து எக்ஸ்பிளிசிட்டா ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்ட்டு எங்கேயும் போடல. ஆனா அவங்க 2 பேரும் ஒரு லவ்வர்ஸா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில என்ன சொல்றது, ஒரு ஹைபோதசிஸ் மாதிரி வந்து பேப்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த பென்சில்வேனியா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில வந்து ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபசர் வந்து an atypical affair அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணிருக்காரு. அந்த பேப்பர்ல வந்து அலெக்சாண்டருக்கும் ஹெஃபெஸ்டியனுக்கும் இருந்த நேச்சர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் என்ன, அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படிலாம் இன்டிமேட்டா இருந்தது, எப்படி 2 பேரும் ரொம்ப ஓப்பன்லி க்ளோஸா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பேசியிருப்பாரு. அலெக்சாண்டர் பொண்டாட்டி என்ன பண்றாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் இதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூப்ரிகேஷன் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்களாம். நோ அப்படின்னு ஒரு பாடி கார்டு வந்து, இல்லைங்க உங்க ஹஸ்பண்டுக்கு இந்த லூப்ரிகேஷன் தான் பிடிக்கும் அப்படின்றாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்களாம். இல்ல நீ இப்படி சொல்லி இருந்திருக்கலாம். அலெக்சாண்டர் வைஃப் வந்து சொல்றாங்களாம் என் ஹஸ்பண்டுக்கு இதுதான் பிடிக்கும்ட்டு. உடனே இவர் சொல்றாரா எஸ் ஐ நோ. இல்ல ஆக்சுவலி லூப்ரிகன்ட் சேமா இருக்க வாய்ப்புகள் இல்லைன்னா ஓட்டைகள் டிஃபரெண்ட் இல்லையா? இது ஒத்துக்கலாம். இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. ரொம்ப கிராஸா போயிடுச்சு. சரி ஓகே. இதுக்குதான் நான் சொல்றேன் வாயை யூஸ் பண்ணுங்க, லூப்ரிகேஷனே தேவையில்லைங்கிறேன். யூஸ் பண்ணலாமே ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஃபிரிக்ஷன். சரி ஓகே. எனிவே சோ இது வந்து மோஸ்ட் மென் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல அதாவது விமனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க கிரீஸ்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இது வந்து ஒன்னும் புதுசெல்லாம் கிடையாது, ரொம்ப நாளா இருக்கிற ஒண்ணுதான். இப்பதான் வந்து பெரிய விஷயமா நம்ம பாத்துட்டு இருக்கோம். சோ இது ஏன்ஷியன்ட் கிரீஸ்ல எல்லாம் இருந்த ஒரு விஷயம் தான். அப்படி பார்த்தா நம்ம ஊர்லயே இருந்திருக்குல்ல மாமி. ஆமா ஆமா. எங்க தாத்தாவே எங்க பாட்டிய 18 வயசுல என்னதான் கல்யாணம் பண்ணிருக்காரு. 17 வயசுலயோ. 18 வயசு பரவாயில்ல, 12-13 வயசுல எல்லாம் கல்யாணம் பண்றது, சைல்டு மேரேஜஸ் 8-9 வயசுல கல்யாணம் பண்றதெல்லாம் இருக்கு. ஆமா ஆமா. வடக்கானுங்க எல்லாம் இருக்கானுங்க. நான் ஸ்டீரியோடைப் பண்றேன்னு தப்பா எடுத்துக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். டெக்னிக்கல் வந்தனா தட் இஸ் நாட் பீடோஃபிலியா. ஏன்னா அந்த 2 பேருக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரே ஏஜ்ல தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள 5 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குமான்றது தெரியாது. ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்கு. எங்கன்னா வந்து ரொம்ப பெரிய ஆளா இருப்பான், ஒரு 30-40 வயசு ஆளா இருப்பான். அவனுக்கு வந்து ஒரு 11-12 வயசு குழந்தைய வந்து கட்டி வைப்பாங்க. இந்த இருந்துச்சு. இது பீடோஃபிலியா. இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல, அவங்க கிட்ட நிறைய சொத்து இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல காட்டுறது. அதே மாதிரி வடக்கானுங்க என்ன பண்ணுவானுங்க, அது நீ சொல்லலாம் இது 2 பேரும் சின்ன பசங்க தானே. கிடையாது. ஏன்னா இந்த பையனுக்கு 5 வயசு டிஃபரன்ஸ் இருக்கும். என் பழைய வீட்டுல பக்கத்துல ஒரு சேட்டு அவங்க இருந்தாங்க, வடக்கானு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சின்ன வயசுலயே அவனுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. இவனுக்கு வந்து 10 வயசா என்னவோ, அதுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து 4 வயசோ 3 வயசோ. இது நம்ம ஊர்ல ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா வந்து இந்த ஜாதி, இந்த நம்ம கிளாஸுக்குள்ளேயே வந்து இருக்கணும், இந்த பொண்ணு வேற யாருக்கும் போயிடக்கூடாதுங்கிறனால இவனுங்க வந்து ரொம்ப ரொம்ப கண்ணு கருத்துமா இவனுங்க என்ன பண்ணிடுறானுங்க, ரொம்ப ஏர்லியாவே வந்து பிக்ஸ் பண்ணிடுறானுங்க. ஓகே இதுதான் ஆளு, நீ இவனை தவிர வேற யாரையுமே பார்க்க கூடாதுங்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணிடுறானுங்க. அதுதான் வந்து இந்த சைல்டு மேரேஜ், இந்த மாதிரி நீ சொல்ற மாதிரியான இந்த பீடோஃபிலிக் மேரேஜஸ்க்குலாம் வந்து மெயின் ரீசன் வந்து ஜாதிங்க. அது மட்டும் இல்ல, ஜாதி மட்டும் இல்லாத வரதட்சணை அதுவும் ஒண்ணு. நம்ம ஊர்ல ஒரு ஹிஸ்டரி நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம விவேகானந்தர் இருக்கார் இல்லையா, கண்ணி கழியாம செத்து போனாரே, அவரோட குரு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹிஸ்டரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா. தாபரையா தாக்கப்பட்டாரா, கண்ணி கழியாமலே செத்து போனாரு. நீ இருக்கு ஓகே இருக்கு. எல்லாம் வெட்டுங்களே, அறுவாடுங்களே. ஆனா எனக்கு தெரிஞ்ச கண்ணி கழியாம மட்டும் இல்ல, கையடிக்காமயே செத்து போனாரு அந்த மனுஷன், பாவம். யாரு, விவேகானந்தரா? அது நீங்க இல்ல, நீங்க போய் பாத்தீங்களா? என்னது
யாருன்னா there is a theory behind his death, like the testicular cancer அந்த ஒரு இது இருக்கு, but I don't know whether it's true or not. எதுவுமே வந்து ப்ரூவன் கிடையாது சரியா, இதெல்லாம் வந்து தியரிஸ் தான். எப்படின்னா வந்து டாபரையா வந்து குண்டு வச்சிருந்தாரு, மேக்னெட் வச்சிருந்தாரு, ஏன்னா கதைகள் டாபர் ஐயாவை பத்தி நீங்க பேசினா மட்டும் ஜோக்கு, விவேகானந்தரை பத்தி நாங்க பேசினா டெக்னிக்கல் நுவான்சஸ் கொண்டு வருவீங்களோ? சோ அவரோட குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்ட்டு ஒருத்தர், ஒரு கேரக்டர் ஒண்ணு இருக்கு. இந்த மோஸ்ட்லி இந்த ராமகிருஷ்ண மடம் இல்ல இந்த சாரதா வித்யாலயா இந்த ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு கேரக்டர் நல்லா தெரியும். அவர் வந்து இந்த ஜெயராம்பாடியா அப்படின்னு ஒரு கிராமத்துலதான் வந்து அவரோட ஊர் கல்கட்டால இருக்கு. அவருக்கு 29 வயசு இருக்கும் பொழுது அவருக்கும் அவரை வந்து மணக்கிற பெண்ணுக்கு வந்து வயது வந்து 5 வயசு குழந்தையான சாரதா தேவிய வந்து இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஆளுக்கு 25 வயசு, இந்த அம்மா இந்த குழந்தைக்கு வந்து 5 வயசு இருக்கும்பொழுது 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும் கொண்டு போனாரா கல்யாணத்துக்கு அப்புறம்? அவ பருவம் அடைகிற வரைக்கும் நான் வந்து காளிக்கு பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு விட்டுட்டு போயிட்டாரு. ஏஜ் அட்டெண்ட் பண்ண உடனே அடுத்த நாள் வந்து சரக்கு அதுவும் அவர் பண்ணலடா, அவர் இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு வாட்டி 2 பேரும் க்ளோஸா வந்து ஒரு ஐ திங்க் ஒரு ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அவர் அப்படியே வந்து அன்கான்சியஸா மகாகாளி நீதாமா தெய்வம் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு நிலைக்கு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு கதைலாம் இருக்கு. என்னமோ டிராமா போட்டிருக்காரு. ஆமா சரி, நம்ம கொஞ்சம் ஓவரா பேசுறோம். யாருகிட்ட இருந்து வெட்டு விழ போகுதுன்றது எனக்கு தெரியல. வெட்டணும்னா அவன் கொஞ்சம் வெட்டுங்கடா. பட் ஆக்சுவலி அந்த இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதெல்லாம் வேணா நீங்க தூக்கிடுங்க. பட் these are the instances that happened in his life according to the biography. அவரோட லைஃப் பயோகிராஃபி எழுதின நிறைய புத்தகங்கள் என்னோட ஸ்கூல்ல எனக்கு வந்து மாரல் சயின்ஸ் சப்ஜெக்டா வந்தது. So they never had any sexual intercourse. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சாரதா தேவியும் சரி ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சரி அவங்களுக்கு ஒரு பிளட்டோனிக் ரிலேஷன்ஷிப் தான் இருந்தது. எப்ப பார் காளி முன்னாடி அவுத்து போட்டு ஆடிட்டு இருப்பாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்புறம் எப்படி இவர் சரி இங்க பாருங்க, நம்ம வந்து யாருகிட்ட அடி வாங்க போறோம் வெட்டு வாங்க போறோம்னு தெரியல. நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது இது வந்து இந்த சைல்ட வந்து மொலஸ்ட் பண்றது என்ன இந்த சைல்டு அஃபெண்டர்ஸ் செக்ஸ் அஃபெண்டர்ஸால வந்து எப்படியெல்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா வந்து இது சின்ன வயசுல நடக்குது அவங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் நினைக்க கூடாது. அது வந்து அவங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ணும். என் லைஃப்ல என்னோட ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு வந்து 10 வயசுல வந்து அவளுக்கு இப்படியான ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவங்க வீட்லயே இருக்கிற ஒரு ஆளால இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து 21 வயசு. இப்பதான் அந்த விஷயத்த ஓப்பன் அப் பண்றா. ஏன்னா வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்ட உடனே அந்த விஷயம் எனக்கு பிடிக்காது, எனக்கு அந்த விஷயத்துல வந்து ஒரு ட்ராமா இருக்கு, எனக்கு எவ்ரி டைம் ஐ திங்க் ஆஃப் அ மேன் எனக்கு அது ஞாபகம் வருதுன்ற மாதிரி இப்ப ஓப்பன் அப் பண்ணி அவ வந்து இப்ப தெரப்பிக்கு போயிட்டு இருக்கா. இப்படி வந்து நிறைய பேர் இருப்பாங்க. நம்மள நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் ஆனவங்க இருப்பாங்க. அவங்களோட மென்டல் ட்ராமா வந்து நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அவங்களோட லைஃப்பை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடிய ட்ராமாக்களா இருக்கு இது எல்லாமே. ஸோ இதுக்கு வந்து ஒரு மாஸ் செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப தேவைப்படுதுங்க. இதுக்கு நான் ஒரு ஓகே சொல்லு விக்டர் பேச ரொம்ப நேரமா பேசாம இல்ல இதுல வந்துட்டு இந்த ஃபேமிலியான சொல்லக்குள்ளதான் இது இருக்கு. இப்ப ரொம்பவே க்ளோஸ் ஆன இப்ப ஃபேமிலிக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆன ஆக்களாலதான் இப்ப இந்தியாவில் எடுக்கப்பட்ட சர்வேல வந்து 68% ஆன பீப்புள்ஸ் வந்துட்டு ரொம்பவே க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸால தான் அஃபெண்ட் ஆகிறானுங்க. இப்ப அது வந்துட்டு இப்ப அவங்களுக்கு தெரியக்கூட மாட்டேங்குது. இப்ப வந்துட்டு இதுதான் தெரியக்கூட மாட்டேங்குது. இதுக்கு வந்துட்டு என்ன சொல்யூஷன் சொல்றாங்கன்னா இப்ப வந்து சொல்லி கொடுக்கணும். இப்ப வந்துட்டு அதுக்கு தான் வந்துட்டு இப்ப நார்மலா வந்துட்டு இப்ப இந்தியாவில எப்படின்னு தெரியாது. இப்ப நார்மலா வந்துட்டு யூனிசெஃப் இதன் படி 2 வயசுலயே வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துட்டு மலம் கழிக்கணும், யூரினேட் பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்றாங்க ஒரு குழந்தை பிள்ளைக்கு. ஏன்னா அது வந்துட்டு இப்ப நம்ம கல்ச்சர்ல வந்து எல்லாருமே ஒர்க்குக்கு போறோம், சரியா ஒர்க்குக்கு போறோம். இப்ப யாரையுமே நம்ப முடியாதுன்னு சொல்றோம். இப்ப வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு போறாங்க குழந்தைய. அப்போ வந்துட்டு இப்ப இந்த குழந்தை வந்துட்டு இப்ப 2 வயசுலயே அந்த பழக்கணும்னு சொல்றது அதுதான். அது வந்துட்டு அதுவாவே அதெல்லாம் பண்ணிக்கணும் இவங்களோட ஹெல்ப் இல்லாம. சோ வந்து அவங்களுக்கு தெரியாது இது வந்துட்டு நார்மலா பண்றதானே என்று அவங்களும் விட்டுறாங்க. அது அப்படிதான் வளர்ந்து போகுது. இப்ப கிறிஸ்டியன் நான் சொன்ன மாதிரி.
இன்னொன்னு ஒரு விஷயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதுல. இது வந்து செக்ஸட் தமிழ் சொன்னாரு என்கிட்ட, அதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நம்ம ஜென்ரலா வந்து இந்த இந்த விஷயத்தால பாதிக்கப்படுறதுன்னு நினைச்சாலே நம்ம மென்டல் இமேஜ் எங்க போயிருதுன்னா ஒரு ஒரு பெண் குழந்தைக்கு தான் போகுது. பட் இந்தியாவுல 50% மேல இதால பாதிக்கப்படுறது வந்து ஆண் குழந்தைங்கன்ற ஒரு சர்வே இருக்கு. சோ நம்ம ஆண் புள்ள இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப சேஃப். நம்ம பிள்ளைக்கு எதுவுமே இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரக்கூடாது. இப்போ பொம்பளை பிள்ளையா இருந்தா மட்டும்தான் நம்ம கண்ணும் கட்டுமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆண் பிள்ளைகளுக்கு தான் இந்தியாவுல அதிகமா நடக்குது. ஸோ இஃப் யூ ஹேவ் அ சைல்டு whoever it is, it's a boy, girl or whatever sex it is, நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ரொம்ப சின்ன வயசுலயே ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு வரும்போதே இந்த சேஃப் டச் அன்சேஃப் டச்ங்கிறதெல்லாம் சொல்லி கொடுங்க. தயவு செஞ்சு அதை வந்து குட் டச் பேட் டச்னு சொல்லி கொடுக்காதீங்க. இட் இஸ் சேஃப் அண்ட் அன்சேஃப் டச். இன்னொன்னு, டச்ல மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இது வந்து எஸ்விகேல நிறைய சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நானு. எஸ்விகே கேளுங்க. ஆல்சோ நான் சொல்லிடுறேன், டச் பண்ணி மட்டும்தான் வந்து அவங்கள வந்து மொலஸ்ட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது, ஹராஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. நிறைய விதங்கள் இருக்கு. ஸோ வந்து இது ரொம்ப, நீங்க பேரண்ட்ஸ் முதல்ல, நீங்க பேரண்ட்ஸ் யாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, இல்ல ஃபியூச்சர் பேரண்ட்ஸ் ஆக போறவங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, முதல்ல நீங்க இந்த விஷயத்தை பத்தி நிறைய படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அதை உங்க குழந்தைங்க சொல்லி கொடுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆண் குழந்தைகளை பெண்கள் அபியூஸ் பண்றதும் இருக்கு. பிகாஸ் நான் பேசின ஒரு சில மேல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க சொன்ன எக்ஸ்பீரியன்சஸ்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப வந்து ஷாக்கிங்கா இருந்தது. சின்ன வயசுல இருந்து நிறைய ஆண்களால மட்டும் இல்லை பெண்களாலையும் அபியூஸ் பண்ணப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் இப்போ வந்து நம்ம பீடோஃபைல்னு சொன்ன மாதிரி சொல்லும் பொழுது ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தைய வந்து மொலஸ்ட் பண்றது மட்டுமே இல்லாம ஒரு பெண், அதாவது ஒரு அடல்ட் உமன் கேன் ஆல்சோ அபியூஸ் சைல்ட் பீ இட் கேர்ள் ஆர் அ பாய். ஒரு குழந்தை ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் ஒரு பொண்ணுமே அபியூஸ் பண்ணலாம் அந்த குழந்தைய, ஒரு வளர்ந்த பெண். ட்ரூ, எனக்கா இருக்கு. பட் நான் ஐ வாஸ் நாட் அ சைல்ட் அட் த டைம். ஐ வாஸ் எப்படி சொல்றது, ஏர்லி டீன். நான் அந்த டைம்ல ஒரு 12-13 வயசு இருக்கும்போது ஒரு 25+ 30 ஆல்மோஸ்ட் 30 ஒரு பெண்ணால வந்து ஐ வாஸ் ஹராஸ்ட். பட் ஐ டிடன்ட் நோ அட் தட் டைம். எனக்கு ஒரு கொஞ்சம் வயசுக்கு அப்புறம் தான் வந்து ஐ ரியலைஸ்ட் ஓகே இதுதான் நடந்திருக்கு நமக்குன்றது. அந்த டைம்ல அது வந்து ரொம்ப ஒரு ஹார்ம்லெஸ்ஸான விஷயம் நினைச்சுக்கிட்டேன். டீடைலா சொல்ல முடியுமா என்ன ஆச்சுன்னு? நிறைய நடக்கும். ஏன்னா ஐ ஹவ் ஹேட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அந்த 8th 9th எல்லாம் படிக்கும்போது டீச்சர்ஸ் எல்லாம் வந்து எப்படி தேவையில்லாத டாபிக்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட பேசினாங்க. யாருமே இல்லாத கிளாஸ் ரூம்ல ஒரு 3-4 பசங்களை வச்சுக்கிட்டு 4-5 பசங்களை வச்சுக்கிட்டு, இல்ல பெண் டீச்சர், நான் சொல்றது பெண் டீச்சர் வந்து 4-5 பசங்க கிட்ட வந்து எப்படி, it was not even a sexual education, sex education மாதிரி கூட இல்லாம அது ஒரு மாதிரி எரோட்டிக்கா பேசுறது, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து I have heard from. இப்ப இந்த 90s கூதியானுங்க எல்லாம் வருவானுங்க, இப்படி ஒரு டீச்சர் நமக்கு இல்லாம போயிட்டாங்களே, செருப்பு பிஞ்சு போகும் போல. அந்த மாதிரி சொன்ன பசங்களும் இருக்காங்க. ஆக்சுவலி அதே குரூப்ல இருந்து அப்படி சொன்ன பசங்களையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் தி திங் இஸ், இது எவ்வளவு டாக்ஸிக் அப்படிங்கறதே வந்து நம்ம யோசிக்கவே முடியல. பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி பீடோஃபைல்னு சொன்ன உடனே ஒரு creepy uncle doing stuff to innocent child, அந்த இமேஜ் தான் வருது. பட் அப்படி கிடையாது. a very beautiful young teacher can do the same thing to small boys. இம்பராஜ் மாதிரி ஸ்டீரியோடைப் பண்ணனும் மாதிரி இல்ல, கிறிஸ்தவ மாதிரி கூட இருக்கலாம். ஆமா மதனோப்பி மாதிரி மட்டும்தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், யாரா வேணா இருக்கலாம். பெண்களே கிறிஸ்தவனுக்கு சாட் பண்ணதே தவறுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்டர்டேக்கர் அந்த வயித்துல இருக்கிற நெருப்பு எடுத்து தனியா வச்சிருங்க. இல்ல பரவாயில்ல. இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்து பேஜ் நடத்துறவங்க, மீன் பேஜ் நடத்துறவங்க ரொம்ப ஜாகிரதையா இருந்துக்கோங்க. ஏன்னா டெக்ஸ்ட் பண்ற பாதி பேருக்கு 17 வயசு 16 வயசு தான் இருக்கா. அவங்க பேசுறதெல்லாம் ரொம்ப நிறைய விஷயம் தெரிஞ்சு பேசுறாங்களா, சோ கெஸ் பண்ணவே முடியல. நம்ம வந்து ரைட் இன்டென்ஷன்ல ஏதாவது சொன்னாலும் அது வந்து சம்டைம்ஸ் இட் கேன் பி மிஸ்இன்டர்பிரட்டட். சோ இட்ஸ் பெட்டர் டு. ஒரு நாள் ஒரு பையன் திடீர்னு வந்துட்டு என்கிட்ட சொல்றான், நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்கிறனால வந்து ரைட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அதிகமா வராங்க, இந்த சொசைட்டி போலரைஸ்டா
மாறுதுங்கிறான். எனக்கு வந்து எனக்கு 25-26 வயசு ஆகுது. எனக்கு நான் இது வரைக்கும் அப்படி நான் யோசிச்சதே கிடையாது. அந்த பையனுக்கு வயசு எத்தனைன்னு கேட்டேன்னா பிலோ 18 சொல்றான். எதுவுமே சொல்ல முடியாது. நீங்க கெட்ட வார்த்தை ப்ரொஃபானிட்டி கூட யூஸ் பண்றது கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி இடத்துல. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பையன் அன்னைக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஃபிட்னஸ் விஷயம் ரொம்ப கரெக்ட். அவன் அவ்வளவு மெச்சூர்டா பேசுறான்னு சொல்றேன். ஏன் 25 வயசு மூளை புண்டைக்கு எட்டாதது அவனுக்கு பிலோ 18 அவனுக்கு எட்டுது பாருங்கிறேன் நான். ஆமா ஆமா. சம்திங் ஸ்டூபிட்ல நம்ம வந்து இப்ப நம்ம மூட்டு கேடுறா சின்ன குதியானே நம்ம சொல்லலாம். 18க்கு மேல இருக்கு. வெல்கம் டு டிடிகே பாட்காஸ்ட் ஃபீச்சரிங் டாபிக் உள்ளதான்டா இருக்கோம் நாங்க. எங்களை பேச உடம்பேட்டிக்கிறீங்க. ஒரு கவுண்டர் வந்தான். ஏதோ ஒரு கவுண்டர் படம் வந்தா மாமி ஹலோ அப்படிங்கிற பேசிக்கிட்டே நாங்க என்ன பேசுறோம். சாரி விக்டர் ஏதோ வந்து பிளிங்க் பண்ணிட்டே இருக்கான். சொல்றா விக்டர். பிளிங்க் எல்லாம் பண்ணலங்க, அது மூச்சு விட்டுதான் இருக்குங்க. நான் என்னங்க பண்றது? சரி ஓகே ஓகே. நீங்க 2 பேரும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நானும் மாமியை மியூட்ல போட்டுக்கிறோம். நீங்க 2 பேரும் பேசுங்க, கொஞ்சம் இடம் விட்டு பேசுங்க. எனக்கு ஏதாவது கூட்டு வருது நான் சொல்லலாம்னு போறதுக்குள்ள அடுத்த டாபிக் போயிடுறீங்கன்னு மாதிரி ஆகுது. அவன் பாட்டு அதுதான் ஏதாச்சும் சொல்லலாம்னு வருவோம். மூர்ரா புண்டன்ற மாதிரி இருக்கும். ஆமா சரி ஓகே ஓகே. இனிமேல் ரேண்ட் டாக்ஸ் அண்ட் கொஞ்சம் கான்ஷியஸா நானும் விக்டர் இந்த மேற்கொண்டு போற ஜட்ஜ் மாதிரி கொஞ்சம் அவங்க 2 பேரும் யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ளீஸ். சரி பேசுடா. ஓகே ஓகே. இப்ப வந்து இது வந்து இதான் பேட்ட பாயிர நேரம்னு சொல்லிட்டு அண்டர்டேக்கரோட டைம். இது செலிப்ஸ் இன் பாப் கல்ச்சர் வந்திருக்கோம் நம்ம. ஆமா பேசு பேசு அண்டர்டேக்கர். பேசு பேசு. நான் அமைதியா ராஜா நீ சொல்றா ராஜா. அதே மாதிரி இப்ப செலிபிரிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மக்கள் திலகம் இல்ல தலைவர் வந்து பீடோஃபைல்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஏன்னா அவர் ஆக்ட் பண்ணது எல்லாமே அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ் கூட தான் பண்ணிருக்காரு. மூவி இரும்பு பெண்மணி ஃபர்ஸ்ட் மூவியா இருக்கட்டும், எல்லா படமே அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ் கூட தான் பண்ணிருக்காரு. அந்த டைம்ல ஆல்மோஸ்ட் ஆல் ஹீரோயின்ஸ் லைக் தட் தான். இப்ப சாவித்ரியோட பயோபிக்லயே நீங்க பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அண்டர் ஏஜ்ல தான் உள்ள வருவாங்க. இல்ல இந்த படம் எல்லாம் எப்ப வந்துச்சு? எந்த படம்? இந்த நம்ம நடிகர் திலகமா என்ன திலகம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நாங்க அந்த காலத்துலயே வளர்ந்தோம். அவ்வளவு பூமரானாங்க. இல்ல மேபி வந்துட்டு அந்த மீமுக்கும் இதுக்கு வரலாம். ஏன்னா இதுக்கு ஒரு ரிசர்ச் வந்துட்டு 1980s வந்துச்சு. இந்த பீடோஃபைல் இந்த ரிசர்ச் எல்லாம் வந்துட்டு இந்த உக்கிரமானது வந்து 1980s. அந்த people before 1918 சொன்னாரு. ஆமா அதுக்கு இவரை போட்டுறலாம். ஆமா ஆமா போட்டுறலாம். இல்ல அது ஆக்சுவலி ஒரு லாஜிக்கல் क्वेश्चन. அந்த 1980s முன்னாடி 16 year old ஹீரோயின் இருந்தா கூட நம்ம நயன்தாராவே 16 yearsல தான் உள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. தட் இஸ் ஸ்டில் ஆஃப்டர் 1980sல. சோ அது அலோவ் பண்ணிக்க கூடாது சட்டப்படி. ஆமா பட் என்ன அதெல்லாம் போக்சோக்குள்ள தானே வரும். அந்த ஆனா போக்சோ வந்து 16க்கு மேல வேற ஃபார்ம்ஸ்ங்கிறது வேற. அப்படி பார்த்தா வந்து நம்ம அஸ்வந்த் அனிகா எல்லாம் வந்து ஃபீல்டுக்குள்ள வர முடியாது. ஆர்ட் ஃபார்ம்ஸ்ங்கிறது வந்து வேற. அதுக்கு வந்து அதுலதான் டிஃபரன்ஸ் என்னன்னா அஸ்வந்த் அனிகா எல்லாம் நடிச்ச கதாபாத்திரங்கள் குழந்தை கதாபாத்திரங்கள். When Nayanthara was doing, she was doing glamorous roles with really 16 at that time. அதான் என் கேள்வி. அப்படின்னு இருக்கு. நிறைய ஹீரோயின்ஸ் வந்து 18க்கு முன்னாடியே வந்தாங்க இல்லையா. காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது படம் பண்ண ஹீரோயின்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா. அப்ப அதெல்லாம் எப்படி அலோவ் பண்ணாங்க? அது how did that happen? இப்ப ரீசெண்டா கூட கீர்த்தி ஷெட்டின்றவங்க அந்த அவங்களோட இதெல்லாம் வந்துச்சு. ஆமா உப்பேனா பட ஹீரோயின் அவங்களும் வந்து அண்டரேஜ் கேள்விப்பட்டேன் நான். அண்டரேஜ் பட் வந்துட்டு ரொம்ப கிளாமரா இல்ல. அது வந்துட்டு மேட்டர் பண்ற சீன்ல தான் இருக்காங்க. சோ அதெல்லாம் வந்துட்டு தெரியல. பட் உங்க ஆக்டிங்ல 16க்கு மேல இருந்தாலே அது போக்சோ வந்துட்டு அதுக்கு பாயாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. Nayanthara was 19 years old, so she will not be a proper example. But ஆனா இருக்காங்க இல்லையா 15 வயசு 16 வயசுல வந்த ஹீரோயின்ஸ் எல்லாம். ஆமாமா.
இந்த இப்ப ரீசெண்டா வைரமுத்தோட ஒரு பாட்டு வந்துச்சு இல்ல, அதுல வந்து அனிகா பண்ண ரோல் வந்து தட் இஸ் பியூர் பெடோஃபிலிக். அது டெக்னிக்கலி நாட் பெடோஃபிலியா, பட் நீங்க பாத்தீங்கன்னா வந்து அதுல வந்து ஒரு ஒரு நரைகள் இருக்கக்கூடிய ஒரு ஆண் மேல ஒரு அண்டரேஜ் பெண்ணுக்கு வந்து காதல் வருதுங்கிறது தான் அந்த பாட்டோட வீடியோவும் லிரிக்ஸுமே. இப்போ ரொம்ப ரீசெண்டா வந்து ஒரு ஒரு 1 month கூட இருக்காது அந்த பாட்டு வந்து. யூடியூப் ரூட்டர்ஸ் கூட அதை எடுத்து பேசியிருந்தாரு. அதே அதே மாதிரி நம்ம தாத்தா பாட்டு எல்லாருமே கிட்டத்தட்ட டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா பெடோஃபைல். ஏன்னா சின்ன சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இன்னொரு அந்த காலத்துல அது சகஜமா இருந்திருக்கு. அந்த சகஜம் இருந்து தப்புதான் நான் சொல்றேன். அதுக்கான அந்த இது விழிப்புணர்வு அந்த டைம்ல இருக்கல. இப்ப இருக்கு. இப்ப பண்றவனுங்களை வந்து செருப்பால் அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டுபிடிச்சீங்கன்னா எவனையாவது போட்டு விட்டுருங்க. இந்த படத்துல வர்ற மாதிரி வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல சிவகார்த்திகேயன் பண்ற மாதிரி போட்டு போலீஸ்கிட்ட. நீங்களாம் சொல்ல வந்து அதுக்குள்ள இன்னைக்கு உன் கவுண்டர் எதுவுமே எடுபட மாட்டேங்குதோ. எடுபட இல்ல, எவன் விடமாட்டீங்க கவுண்டர் போட்டு என்னத்த பண்றது? அடிச்சு புல்லட் ட்ரெயின் மாதிரி அடிச்சு வேகமா போய்கிட்டு இருக்கு. பண்ணல ஃபுல்லா எல்லாம் நேச்சுரல் ஆக்டர்னு கமெண்ட் போடுறானுங்களா. இந்த வாட்டி நான் ஸ்கோர் பண்றப்ப சரி மாமி அந்த ஹிஸ்டரியை எடுத்து விடு. இது ஆக்டர்ஸ் பிலிப்ஸ் இதான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆமா. சோ 11 youngest தெலுங்கு ஆக்ட்ரஸ் டு மேக் தேர் ஆன் ஸ்கிரீன் டெபியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. யாருன்னா பைக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆர்டிகல் வந்துச்சு, அதுலதான் பாத்துட்டு இருக்கேன். சாமி கவுர் அப்படின்னு சொல்லிட்டு டாலிவுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாமி கவுர் நீ தோடு காவாலி 2002ல வந்துதான். அவ வந்து she was just 15 years old அது பண்ணும்பொழுது. அதுக்கப்புறம் வந்து தமன்னா வந்து என்னது பாலிவுட் மூவில சன்சா ரோஷன் செஹ்ரா அப்படின்ட்டு 2005ல நடிச்சப்ப she was only 15 years போல இருக்கு. ஹன்சிகா மோகனி கூட வந்து தெலுங்குல வந்து அல்லு அர்ஜுனோட தேசா முத்ரு அப்படின்ட்டு 2007ஆம் ஆண்டு பண்ண மூவி அப்ப she was only 16. வந்து சாயிஷா நம்ம இவரோட டாலிவுட்ல அவ பண்ணும்பொழுது வந்து ஃபர்ஸ்ட் அவளோட மூவி அக்கில் அப்படிங்கிற மூவில 17 வயசு தானா. சோ இந்த மாதிரி வந்து லிஸ்ட் நீண்டிக்கிட்டே போகுது. இது வந்து டாலிவுட்ல மட்டும் நான் எடுத்தது. இது வந்து ரொம்ப ரீசெண்டா இருக்கு. நீ வந்து இதுல ஜெயலலிதா சாவித்ரி எல்லாம் பார்க்க முடியாது. இல்ல அதான் இப்ப ஜெயலலிதா சாவித்ரியோட கேசஸே வந்து 1980ஸ்க்கு முன்னாடின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணாலும் இதெல்லாம் எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? இதெல்லாம் வந்து வெரி ரீசன்ட். they should have known not to cast these young people, right? ஆமா ஆமா ஆப்வியஸ்லி. இதெல்லாம் வந்து 18 years அது வந்து நம்ம டெக்னிக்கலா பார்க்கலாம். எப்படின்னா இப்ப இட்ஸ் a movie about an underage girl getting harassedங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா then making these characters act is different. சரியா? ஆனா இப்படி ஒரு அண்டரேஜ் கேர்ளை வந்து ஒரு மேஜர் பொண்ணா காட்டி அவளுக்கு வந்து இன்டிமேட் சீன்ஸ் வைக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு லீகலி ரைட் ஆர் மாரலி ரைட்டுங்கிறது எனக்கு தெரியல. நான் வந்து இந்த ஒரு சில படத்தோட இதெல்லாம் பாத்துட்டு இருக்கேன், கதையெல்லாம் என்னதுன்ட்டு எல்லாமே ரொமான்டிக் டிராமா மாதிரி தான் காமிக்குது. இப்ப நீ தொடு கவாலில 15 வயசு இருக்குன்னா அது வந்து ரொமான்டிக் டிராமா அப்படின்னு தான் காட்டுது. நீங்க டாலிவுட்டுக்கு போவாங்க, நம்ம இதுக்கு வாங்க. லட்சுமி மீரனா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு நம்ம விஷாலண்ணா? இழுத்து வச்சு கடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஓபனா 11th ஸ்டாண்டர்ட் தான் நான் படிக்கிறேன். நான் லிப் லாக் சீன் எல்லாம் பண்ணுவேன்ட்டு இந்த காஃபி டீடில வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு. நீ below 18 legally you cannot give consent. ஸ்கூலுக்கு போ. ஆமா சர்ச்சு சொல்ற மாதிரிதான் பொருளையோட தட்டி பச்சை மூட்டு ஸ்கூலுக்கு போனா அத இப்ப அபியூஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. டே அபியூஸ்ங்கிறது நீ குறிப்பிட்ட ஒரு ஆளை பார்த்து சொன்னாதான்டா அது அபியூஸ். இது ஒரு கேரக்டர்ரா, மூவி கேரக்டர்ரா கிறுக்குதியானு. இது பத்தி அது நாங்க சீக்கிரம் பண்ணுவோம். இல்ல அது மூவி கேரக்டர் இஸ் ஒன் திங். ஆனா அந்த மூவி கேரக்டர் இஸ் being touched and hugged and kissed by a major guy, the guy who's a major. வந்து ஒரு 18 and above guy வந்து
அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த மாதிரி க்ரூம் பண்றான் அப்படிங்கிறது வந்து அது ஒரு டெக்னிக்கல் நுவான்சஸ் மாதிரி தான் வரும். இது தப்பா ரைட்டா அப்படின்ற ஒரு டெக்னிக்கலி கரெக்டா இல்லையா, அந்த அந்த பெண்ணோட அம்மா அங்க இருந்தாங்களா, அவங்களோட இதுல பெர்மிஷன் இருந்தா அப்படிங்கறதுல வரும். பட் மேலோட்டமா பார்த்தா கரெக்ட் மாதிரி தெரியலல்ல. இல்ல அது கரெக்ட் மாதிரி தெரியல ஆக்சுவலி. அது அது கரெக்ட் மாறிலாம் இல்ல, கரெக்டா தெரியல. அது ரொம்ப தப்பா தான் தெரியுது. நடுவுல ஏதோ நிறைய பேச வந்தாங்க அண்டர்டேக்கர், திரும்ப நம்ம அப்படியே பண்ணிட்டோம். இந்த டைட்டில் வந்து சாரி அண்டர்டேக்கர்னு வச்சிரலாம்டா இந்த எபிசோடுக்கு. பேனர்ல கூட என்ன அண்டர்டேக்கர் சின்னதா போட்டுருங்க. சரி பேசுங்க, நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க எண்ட் நோட் கொடுக்குறோங்க, நீங்க பேசுங்க. இல்ல இங்க பேரு இது பேட்ட பாயிர நேரம் பாய் ஓம்பிச்சு நீங்க பேசுங்க. நம்ம ட்வைலைட்லயே வந்து கிறிஸ்டியன் ஸ்டூவர்ட் அண்டர் ஏஜ் தானாண்டா. அப்படியா? அதெல்லாம் டீனேஜ் டிராமா தானே அது? இல்ல ராபர்ட் பேட்டின்சன் வந்து 20 and above போல இருக்கு. கிறிஸ்டியன் ஸ்டூவர்ட் வாஸ் below 18. அந்த கேரக்டர் ரெண்டு பேரும் ஒரே ஏஜ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆமா அது டீனேஜ் டிராமா அது, அதனால நம்ம we can justify that. No, but the romance is still between a 20-year-old male and a minor girl. இல்ல நான் என்ன காஸ்டிங் கிறிஸ்டியன் ஸ்டூவர்ட் இஸ் ஜஸ்டிஃபைபிள், காஸ்டிங் திஸ் பேர் என்ன ராபர்ட் பேட்டின்சன் இஸ் நாட் ஜஸ்டிஃபைட்னு சொல்றேன். ஸ்ட்ரிக்ட்லி ஆன் ஸ்கிரீனா இருந்தது அப்படின்னா வந்து அது லீகல் அப்படின்னு சொல்றாங்க. பட் this is the answer given by Carrie Ricky, a film critic, Philadelphia Inquirer அப்படிங்கிறதுல இருந்து வந்து I think that's a Philadelphia Inquirer அப்படிங்கிறது ஒரு இது மாதிரி நினைக்கிறேன், ஹிந்து அப்புறம் இந்த தினத்தந்தி மாதிரி போல இருக்கு. அதுல ஃபிலிம் கிரிட்டிக்டா இருக்கிற கேரி ரிக்கி அப்படிங்கிறவர் வந்து சொல்றாரு இட் இஸ் லீகல் இஃப் தி ரொமான்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஆன் ஸ்கிரீன் அப்படின்ட்டு. சோ அதான் இதுக்கான சரியான சட்டதிட்டங்கள் வந்து என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. சோ தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா எங்களுக்கு ப்ளீஸ் டிஎம்எஸ், ஏன்னா எங்களுக்குமே தெரிஞ்சுக்க விருப்பப்படுறோம் நாங்க. என்னமோ சொல்ல வந்தோம் அண்டர்டேக்கர். தவறுகளே கத்துக்க ரெடியா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ரொம்ப நேரம் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்து அப்படியே நம்ம இப்ப ரீசெண்டா பார்த்த பீடோஃபைல்ஸ், ரீசெண்ட் செலிபிரிட்டிஸ். ரொம்ப ரீசெண்டானா வந்து ஒருத்தர் இருக்காரு, யாருன்னா வந்து போப்பே ஹானி ஆயிட்டாப்ல, பிக் அனுச்சா கூல் ஆயிடுவாப்ல. இல்ல ஒரு கேஸ் போடுறாரு, அதனாலதான் நான் அவர் வந்து முழு நேமையோ இல்ல அவரோட ஆக்சுவல் நேமையோ சொல்லாம இப்படி சொன்னேன் நானு. ஓகே ஓகே, நாங்க பாப்பானவரை சொல்றோங்க, உங்களை சொல்லலைங்க. இது வேற ஆளுங்க, அவனை பத்தி பேசலாம், மதுராப்பிய பத்தி பேசலாம், ஏன்னா அவன் தான் உள்ள போட்டாச்சு இல்ல. அவர் இஷ்டம் ப்ரோ, அவரு பீடோஃபைலா இருந்தா இருந்துட்டு போட்டும் ப்ரோ, அது அவர் இஷ்டம் ப்ரோ. இல்ல வந்துருவானுங்க, இது எப்படி என்ன தெரியுமா, ஓக்கலையா கலக்குருவி ஊர்க்குருவி கோத்த கதையாண்டு வந்துருவானுங்க புண்டாவானுங்க. இல்ல இந்த பழமொழிக்கு விளக்கம் கொடுத்துரு நீ. ஆமா, அப்புறம் லிசனர்ஸ் பீ லைக் ஒரு நல்லா இருந்துச்சு, அப்படிலாம் இல்ல, எங்கேயோ பார்த்தேன் நல்லா இருந்துச்சு. அத ஃபர்ஸ்ட் முதல்ல ஸ்லோவா சொல்ல, அதுக்கப்புறம் விளக்கம் கொடு. அது வந்துட்டு இப்ப திருக்குறள் மாதிரி சொல்ல போறேன், கேட்டுக்கோங்க மக்களே. ஓக்கலையா கலர்குருவி ஊர்க்குருவி ஓத்த கதையாக உள்ளது மக்களே. வெரி குட், ஒரு மயிரும் புரியல, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். இல்லங்க இவனுங்க இதான் இப்ப என்ன சொல்றேன், இப்ப உனங்க ஜஸ்டிஃபை பண்றதுதான் நான் சொல்றேன். காலங்காலமா நாங்காக்க நேத்து வந்து நீ ஓகே அதுதானே. அதான் ஓகே, இதுவும் ஒரு புரியல. சரி, நல்ல தமிழ் தான்டா. காலங்காலமா நாங்காக்க நேத்து வந்து நீ ஓகே, இதுக்கு கூட எனக்கு தமிழ்ல பேச தெரியாது மக்களே. பை கிருஷ்ணன் இல்ல, பை கிருஷ்ணன் இல்ல, இது வந்து ரொம்ப காமனா சொல்ற ஒரு பழமொழிதான் இது. ஓஹோ சரி. அப்ப என் பழமொழிக்கு கீழே என்னோட பேரு போட்டுருவாங்களா? போட்டுரு. ஆமா, டாங்கடா விக்டர் போட்டுக்கோ. ஆமா விக்டர். சரி, அதனால அவரு அப்புறம் இந்த நம்ம பேர் என்னன்னு தெரியாது, இருந்தாலும் ஏதோ ஒண்ணு சொல்லுவானுங்க, லூசுக்கு ஜாட்டம் ஒண்ணு சொல்லுவானுங்க, அவன் கூட அவனே மியூசிக் வேற போட்டுப்பான், அந்த குதியா.
டேய், அவன் பண்ணது வந்து டெக்னிக்கலி நீ பார்த்தனா அந்த சாட் நீ பார்த்தனா அவன் வந்து வேணான்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். சரியா? ஆனா அங்க பிரச்சனை எங்க வந்துச்சுன்னா அவன் போட்ட கேப்ஷன்ல வந்துச்சு. ஸ்கூல் பாப்பாஸ் ஆர் ஆல்வேஸ் கியூட் நான் பாத்தியா? அங்கதான் அவனுக்கு லட்டுல வைக்கலாம், அவன் நட்டுல அங்க வச்சுட்டான். தவறு பண்ணிட்ட சிங்காரம், தொட்டிருக்க கூடாது. ஸ்கூல் பாப்பாஸ தொட்டிருக்க கூடாது. இல்ல அதுல ஒருத்தன் வந்து எனக்கு டிஎம்ல வந்து உனக்கு பீடோஃபைல்னா என்ன அர்த்தம்னு தெரியுமான்னு கேட்டான். இல்ல அந்த புண்டமானுக்கு சொல்றேன் இருங்க. பீடோன்னா வந்துட்டு இது ஒரு கிரீக் வேர்ட் சரியா? பீடோன்னா வந்துட்டு சைல்டு சரியா? ஃபீலியான்றது வந்துட்டு அது அது அவங்க மேலான அந்த லவ் பாசத்துக்கு வரும் சரியா? அப்ப உங்க அண்ணா பண்ணதுக்கு பேர் என்ன சொல்றா புண்ட? அண்ணா வந்து ஆட்டம் பாம்பு டும்மு பம்பிஸ்தானவங்களெல்லாம் வெளில வந்தாரு. அண்ணன் வெளில வந்தாருன்னா அவங்க எல்லாம் பம்பிஸ்தானம். சரி, ஆக்சுவலி இந்த மதனோபி விஷயத்துல நானும் அண்டர்டேக்கருமே ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தோம். இதை நாங்க போஸ்டாவுமே போட்டுட்டோம் சரியா? பிரியாணி மேன் விஷயத்துல ஏன் நீங்க வந்து கருத்தே தெரிவிக்க மாட்டீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் கேக்குறானுங்க. அதாவது இவனுங்களுக்கு நீ என்ன பண்ணாலும் இவனுங்களுக்கு வந்து எரியுது. அதாவது பிரியாணி மேன் கூடயே இருந்தவங்க வந்து பிரியாணி மேனுக்கு சப்போர்ட்டிவா பேசினா வந்து இவனுங்க என்ன சொல்றானுங்க, என்ன ப்ரோ இவ்வளவு விஷயத்துக்கு அப்புறமும் வந்து அவருக்கு போய் சப்போர்ட் பண்றீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சரியா? இல்ல இப்ப எங்களை மாதிரி நாங்க வந்து கருத்தே தெரிவிக்காம இருக்கோம்னா வந்து ஏன் கருத்து தெரிவிக்க மாட்டேங்கிற, ஏன் பயப்படுற, ஏன் மறைஞ்சு போறன்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு பிரியாணி மேன் கூட இருந்தவன் அவனுக்கு பிரியாணி மேனுக்கு அகைன்ஸ்டா பேசினா என்ன சொல்றானுங்க, பார்க்கோர்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ் டெம்ப்ளேட்டை போட்டு மீம் போட்டுறாங்க. அப்ப புண்டை என்னதான் பண்ணணும் நாங்க இந்த விஷயத்துல? நான் எங்களோட இப்ப நாங்க வந்து சப்போர்ட் பண்ணோமா, நாங்க எங்கேயாவது சப்போர்ட் பண்ணோமா? அப்பயே தெரிய வேணாமா எங்க ஸ்டாண்ட் என்னங்கிறது? என்ன மயிருக்கு நாங்க கருத்து தெரிவிக்கணும்? எல்லாத்துக்கும் கருத்து தெரிவிச்சுட்டே இருக்கணுமா? இது எங்களோட சுதந்திரம்டா பேசாம இருக்குது. சொல்லு என்னமோ சொல்ல வந்தி. அதே மாதிரி எங்களுக்கு சில இஷ்யூஸ் தான் இது பண்ணும், சில இஷ்யூஸ் எங்களுக்கு இது பண்ணணும்னு தோணாது. நான் என் ஃப்ரெண்டே போப்பே அதை வச்சு எதுவுமே நான் இது மில்க் பண்ணல அப்படின்னா எனக்கு ரெண்டு சைடுக்கும் தெரியணும். நான் சில விஷயம் நான் இப்ப மீன் போடுறதே விட்டேன். ஏன்னா எவ்வளவு தரவுகள் வந்து எவ்வளவு லெஜிட்டா இருக்குன்னு சொல்ல முடியல. சரியா? அதனால நான் மெயின் ரீசன் நான் மீன் போடுறதே விட்டேன். ஏதாவது ரொம்ப ரேரு எப்பயாவது இந்த தளபதி அதனால ஒருத்த மாட்டினானா அவனை வச்சு ஏதாவது போடுறது. ஏங்க இது ஆஃப் தி டாபிக் தான் இருந்தாலும் சொல்றேன். நான் ஸ்டோரி கூட போட்டிருக்கேன். அந்த மாஸ்டர்ல அந்த இந்த சீனை ரீக்ரியேட் பண்றேன்னு ஒண்ணு பண்ணி வச்சிருந்தானுங்க. எதுன்னு ரிசர்வேஷன் சீன் அதுதானே? ரிசர்வேஷன் சீன் இல்லைன்னா அந்த விஜய் வந்து அந்த எல்லாத்துலயும் அந்த ஆல்கஹால் இதை ஊத்தி அப்படியே எரிப்பார்ல. ஆமா, ஆல்கஹால ஊத்தி எரிப்பார்ல விஜய். ஆமா, அது ரீக்ரியேட் பண்றேன்னு ஒருத்தங்க பண்ணி வச்சிருந்தாங்க. எப்பான்ற மாதிரி இருந்துச்சுங்க. இல்ல ஆனா இந்த இடத்துல முட்டு கொடுத்தே ஆகணும். ஒரு ஒரு குரூப் ஆஃப் பசங்க சேர்ந்துட்டு இந்த வக்கீல் சாப்ல வர்ற ஒரு சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணிருந்தானுங்க. டேய் உம்மால எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி, ஸ்டண்ட் எல்லாமே வேற லெவலா இருந்துச்சுடா அந்த சீனு. அதாவது அது படத்துல எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த பசங்க பண்ணது அவ்வளவு ப்ரொஃபஷனலா பண்ணிருந்தானுங்க. வடக்கினிபா கூட பறக்குறானுங்க, அந்த ஸ்லோ மோஷன்ல பறக்குறானுங்க. அது எப்படி அந்த ரோப் எல்லாம் பட்டி பறக்கும். ஆமா எப்படி பண்ணானே தெரியல. சின்ன பசங்க எல்லாம் அவனுங்களை பார்த்தாலே தெரியுது. எல்லாருமே வந்து பிலோ 18 தான் இருக்கானுங்க. ஒரு இந்த டீன்ஸ்ல தான் இருக்கானுங்க. அவனுங்க எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்கானுங்க. வேற லெவல் டேலண்ட். அதான் சில விஷயங்களுக்கு தான் எங்களுக்கு பேசணும்னு தோணும், சில விஷயங்கள் பேசணும்னு தோணாது. அது எங்க இஷ்டம். இப்ப நான் ஒரு 2 பாட்காஸ்ட்க்கு முன்னாடி வரைக்கும் சரி இல்ல இப்ப இந்த பாட்காஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது அந்த பாட்காஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்குமான்னு தெரியல. அதாவது தம்பியில நாங்க வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணிருப்போம் இத பத்தி, கொரோனா மிச்ச பத்தி நானும் அண்டர்டேக்கர் தான் பேசியிருப்போம். அந்த பாட்காஸ்ட் வரைக்குமே நான் வந்து வயலன்ஸ் ஆன் டாக்டர்ஸை பத்தி பேசவே எனக்கு இடமும் கிடைக்கல, எனக்கு தோணவும் இல்லை. எனக்கு தோணுச்சு, பட் எனக்கு கரெக்டான கான்டெக்ட் கிடைக்கவே இல்லை அதை பத்தி பேசுறது. அதை மீமா போடுற அளவுக்கு எனக்கு அந்த டைம்ல எனக்கு வேற பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்துச்சு எனக்கு. சோ எல்லாத்தையும் பத்தி நாங்க பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. நாங்க எங்களுக்கு பேசணும்னு தோன்ற விஷயத்த நாங்க பேசுவோம். ஆனா ஒரு ஸ்டாண்ட் இருக்கு எங்களுக்கு. நாங்க சப்போர்ட் பண்ணி எங்கேயாவது பேசணுமா, முட்டு கொடுத்தோமா எங்கேயாவது? அப்பயே தெரிய வேணாமா எங்க ஸ்டாண்ட் என்னன்ட்டு. இன்னொன்னு கூட பழகுன ஆளுங்க உடனே அப்படியே வந்து அவங்கள போட்டு பேஷ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது.
மனிதத்தன்மைன்னு ஒரு விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் வந்து ரைட்டு லெஃப்ட்ன்னு மட்டுமே பார்க்க முடியாது. கிரே ஏரியா இருக்கு நிறைய விஷயத்துல. அப்படி பைனரியா இருக்க முடியாது. உள்ளுக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. சும்மா வந்து கருத்தெரிவி என்ன புண்டைக்கு நான் கருத்தெரிவிக்கணும்? எனக்கு தெரியும் நீ மூட்ரு. பொட்டச்சோறு தினமும் அவ்வளவுதான் சீன் இல்ல. சொல்லு சொல்லுங்க ரவி. Coming back to the topic. எனக்கு என்ன பயம்னா, நீங்க ஏதாவது பேச போய் உங்க மேல இருக்கிற காண்ட்ல மீன் போடும்போது கூட என்னையும் ஊர்காவா தொட்டிட்டு மீன் போட்டாங்க. அப்படியே போயிடுவோம். நாம அப்படியே போயிடுவோம். கும்பலாக சுத்துவோம், கோத்தங்கம்மானு பார்த்துவோன்ட்டு. சரி, ஓகே. Back to the topic. அடுத்த celebrities who were known for their pedophilia activities. என்னங்க பிளாக் ஷீப் ஓட் கொடுக்குற மாதிரி சொல்றீங்க? The next pedophile award goes to. இன்னொரு டிஸ்க்ளைமர், நான் இதை எடிட் பண்ணாம கரெக்டா போட்டுக்கோ. என் வாயில இருந்து எந்த உயிரோட இருக்கிற கரண்ட் செலிபிரிட்டிஸ் பேரும் வரல. ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட். நான் செத்துக்கோ அலெக்சாண்டர் தான் இழுத்தனே ஒழிய வேற யாரையும் இழுக்கல. நான் கட் பண்ணிடுவேன். அடுத்து இப்ப நம்ம ஆக்சிஜன் அக்கா, மன அதிகம் வழங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாம் கூட ஒரு இதுல நிறுத்தினாங்க. ஆமா, அது எப்படி சொல்றதுன்னா, அது இப்ப நாங்க சொல்ல போற நான் சொல்ல போற 3 பேருமே வந்து ஆக்சிஜன் அக்கா, அதுக்கப்புறம் வந்து இந்த நாகினி சீரியல் அக்கா, அதுக்கப்புறம் நம்ம நயன்தாரா அக்கா. இவங்க 3 பேருமே வந்து நயன்தாரா அக்கா வந்து ஒரு படத்துல, ஜீவா படம் ஒண்ணு, என்ன திருநாளா ஏதோ ஒரு படம், அந்த படத்துல வந்து ஒரு சின்ன பையன் அக்கா நயன்தாராக்கு வந்து லிப் கிஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும். அது வந்து அவங்க அம்மா ஏதோ இன்டர்வியூ எல்லாம் கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். என் பையன் வந்து நயன்தாராவை கிஸ் பண்ணிட்டான். இன்டர்வியூ எல்லாம் தெரியல. அது அப்போ சம புடிச்சிட்டு இருந்தானுங்க பசங்களே. இப்போ நான் சொல்றேன், நான் சில்ட்ரன் அபியூஸ் பண்ணல, அந்த பேரண்ட்ஸ் தான் அபியூஸ் பண்றேன். தெளிவா கேளுங்கடா லூசு கூதியானுங்களா. அதே மாதிரி வந்து சொல்லு என்னமோ சொல்ல வந்தியா நீ அந்த விஷயத்த? அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பிக்சரை போட்டோவா எடுத்து என்ன என் மகன் தான் நயன்தாராவை கிஸ் செய்தான்ற மாதிரி போட்டாங்க பேஸ்புக்ல. சும்மா பறக்குது, அவங்க இதுல இருந்து பறக்குது. சொல்லு களம் 8ல அந்த அம்மாவை போட்டு பிறந்து நிக்கிறானுங்க. என்ன அந்த அம்மா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல நான் லிட்டரலா அதை பாத்துக்கிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ் எல்லாம் வருது, சிம்பு ஹோல்டு மை பியர் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க கீழே உட்காந்துட்டு. என்ன வந்துட்டு கீழே எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆயிருச்சு பாவம். சரிங்களா? என்ன இதெல்லாம் அவங்க கன்சென்ட்டே இல்லாம பேரண்ட்ஸோட தப்பு தான் இதெல்லாம். எப்படி ஒரு சின்ன பையனுக்கு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு வந்துட்டு இப்ப இதுக்கு வந்து போக்சோல வந்து தண்டனையே இருக்கு. நான் வந்து இது பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன் லாஸ்ட்ல. இதுக்கெல்லாம் போக்சோல தண்டனை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து இப்ப யாராச்சும் பாத்தீங்கன்னா போட்டுருங்க. அதே மாதிரி இப்ப இந்த ஆக்சிஜன் அக்கா அப்புறம் நாகினி அக்கா எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட அதாவது இப்ப அவங்களுக்கு இப்ப நம்ம நெஃப்யூ நீஸ் அந்த கணக்குல வர்ற குழந்தைங்களோட லிப்கிஸ் பண்ற மாதிரி அவங்களோட சொந்த சோசியல் மீடியால வந்து போஸ்ட் பண்றாங்க. இது எந்த அளவுக்கு கரெக்ட்ங்கிறது எனக்கு தெரியல. திஸ் இஸ் ராங். இருங்க வாரேன். அப்படி ஒரு மைனர் குழந்தை வந்து லிப்ல கிஸ் பண்றதுங்கிறது இட்ஸ் ஹராஸ்மெண்ட் தான். அது வந்து நீங்க என்னதான் அவங்களோட க்ளோஸா இருந்தாலும், அவங்க வந்து உங்களோட பிளட்டாவே இருந்தாலுமே தட் இஸ் ராங். அந்த குழந்தை என்ன எடுத்துக்கும், இப்படி பண்ணாலே எதுவும் சொல்லக்கூடாது போல அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு இதா பண்ண ஆரம்பிச்சிடும். அதான் பிரச்சனை. நீங்க இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கவங்க நீங்க உங்களோட சோசியல் மீடியால போடுறதுங்கிறது அதை விட பெரிய தப்பு. இது வந்து இட்ஸ் கிரியேட்டிங் a very bad example. ஆனா இன்னொரு ஒரு சில போஸ்ட்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் நான் பார்த்திருக்கேன். பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை கொஞ்சும் பொழுது அந்த குழந்தைங்க வந்து அவங்க மூக்க கடிக்கிறது, அவங்க லிப்ஸை கடிக்கிறது, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பேரண்ட்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ் எப்படி இட்ஸ் a very thin line of difference, right? அம்மாவோட நெத்தியில கடிக்கிறது, அம்மாவோட மூக்கு கடிக்கிறது, அம்மாவோட உதட்ட கடிக்கிறதுலாம் அந்த குட்டி குழந்தை, லைக் இப்பதான் பல்லு வளர்ற டைம்ல இருக்கிற அந்த குழந்தைங்கள்லாம் இருக்கலாம். அந்த வீடியோஸ்லாம் நான் நிறைய இன்ஸ்டாகிராம்ல பாக்குறேன். நாட் ஜஸ்ட் இந்தியால இல்ல,
நிறைய இன்டர்நேஷனல் அக்கௌண்ட்ஸ்லயும் நான் பாக்குறேன். ம், அது ம், வந்து ம். they show it as a bonding between the parents and the children. ம், 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 ம். So நம்ம வந்து இப்ப இத தப்புன்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி கேசஸும் உள்ள வருது. அதனாலதான் இதுல இந்த நிறைய லூப் ஹோல்ஸ், நிறைய கிரே ஏரியாஸ், நிறைய வந்து இந்த டெக்னிக்கல் நுவான்ஸ்ல தப்பிக்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு இது. சோ இத பத்தின ஒரு தெளிவான அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே கிரியேட் ஆகணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கே வந்து கரெக்டா தெரியல. இப்ப புளுத்தி மாதிரி பேசுற எங்களுக்கே இதுல வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறதுங்கிறது எங்களுக்கு தெரியல. சோ தெரிஞ்சவங்க யாராவது எங்களுக்கு சொல்லுங்க. அண்ட் இத பத்தி நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஓவராலா வந்து செக்ஸ் எஜுகேஷன் வந்து எல்லாருக்குமே கொடுக்கப்படணும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, ஸ்கூல்ஸ்ல மட்டும் கிடையாது. டீச்சர்ஸ் கொடுக்கணும், பேரண்ட்ஸுக்கு கொடுக்கணும், பூமர்ஸுக்கு கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். ஒரு பயலுக்கும் ஒரு புண்டையும் தெரிய மாட்டேங்குது. எதுக்கு ப்ரோ செக்ஸ் எட்டு கொடுக்கணும்? அவங்க வளர்ந்து பெரியாளாகி இன்சிஸ்ட் வேணாம்னு சொல்லுவாங்க. அதுக்கு நாங்க பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? ஆலபாமா ப்ரோ, ஆலபாமா கேட்டு பாருங்க. ஆனா போஸ்கோ பத்தி ஏதோ சொல்லணும்னு சொன்னான்ல விக்டர். சொல்லுடா. வணக்கம் நண்பர்களே, கேட்க ரெடியா? அப்புறம் நண்பர்களே, ஓகே, இப்போ வந்துட்டு இப்ப பாக்ஸா வந்துட்டு இப்ப என்னதான் இப்ப பீடோஃபைலுக்கு உங்க ஊர்ல வந்துட்டு நீங்க முட்டு கொடுத்தாலும் 13 வயசுக்கு மேல இருக்கிறா அவங்க வந்துட்டு பெரிய பொண்ணாயிட்டாங்க, நீங்க முட்டு கொடுத்தாலும் உங்க மேல பாக்ஸோ பாயறதுக்கான அறிகுறிகள்லாம் இருக்கு. அது வந்து உங்க ஊர்ல இருக்கிற பாக்ஸோ 3 and 4 சரியா, 3 and 4 சட்டத்தின்படி இப்ப பாலின வன்புணர்ச்சிக்கு உட்படுத்துறது வந்துட்டு உங்களுக்கு 7 வருஷ தண்டனை வந்து குறைஞ்சபட்ச தண்டனையா அறிவிக்கப்படுது. அப்படி இல்லாட்டி ஆயுள் தண்டனை வழங்கப்படும். அது அப்படி இப்ப 16 வயசுக்கு இருக்கிறவங்கள நீங்க பாலின வன்புணர்ச்சிக்கு உட்படுத்துறீங்கடா, போக்சோ 3 and 4. அதே மாதிரி வந்து போக்சோ 5ல இருந்து 6 என்ன சொல்லுதுண்டா, இதே இது வந்துட்டு இதே இப்ப நான் சொன்ன இதே இது வந்துட்டு பேரண்ட்ஸால நடந்தாலோ, அப்படி இல்லாட்டி கார்டியனால நடந்தாலோ, இல்லாட்டி டீச்சரால நடந்தாலோ, இல்லாட்டி ஒரு போலீஸ் அதிகாரியால நடந்தாலோ அவங்களுக்கு வந்து மினிமம் 10 வருஷம் சிறை தண்டனை, அப்படி இல்லாட்டி கூடினது வந்து ஆயுள் தண்டனை வழங்கப்படும். ஒஃபெண்டர்ஸ், பேரண்ட்ஸ், கார்டியன்ஸ், டீச்சர் அண்ட் போலீஸ் இதெல்லாம் நடந்தா வந்துட்டு 10. ரெண்டும் ஒரே குற்றம் தான், ஆனா வந்து செய்யறாக்கள் தான் வித்தியாசம். யாரா இருந்தாலும் ஆமா, அப்பா அம்மாவா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தண்டனை கூடன்றதான் இதுல சொல்ல வரேன். இப்ப இவங்க வந்து இவங்களுக்கு தண்டனை கூட. அதே இது வந்து இப்ப 7 மட்டும் என்ன சொல்லுதுன்னா, அந்தரங்க உறுப்பை தொடுவது, அவங்களோட அந்தரங்க உறுப்பு தொடுவது, அப்படி தொட செய்வது, இவங்கள அந்த சில்மசத்துல ஈடுபட யோசிக்கிறது, அது வந்துட்டு ட்ரை பண்றதுக்கு வந்துட்டு 3 to 8 years கொடுப்பாங்க நார்மலாக்களுக்கு. அதே இதை வந்துட்டு இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப போக்சோ 9 and 8 என்ன சொல்லுதுன்னா, இப்ப பேரண்ட்ஸாலேயோ இல்லாட்டி கார்டியனாலேயோ டீச்சர்ஸாலேயோ இல்லாட்டி போலீஸாலேயோ இதே இப்ப உறுப்பை தொடுறது, உறுப்பை தொட வைப்பது போன்ற தவறுகள் நடந்துச்சுன்னா குறைந்தது 5 வருடங்கள்ல இருந்து 7 வருடங்கள் வரைக்கும் தண்டனை கொடுக்கப்படும். அப்புறம் இந்த இந்த இப்ப நீங்க சொன்னீங்களா இந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு இது செய்யறது, அது வந்துட்டு இப்ப இதுக்குள்ள தானே வரும். இப்ப இந்த 9 10 தானே வரும். தொட வைப்பது, இல்லையே அது என்னங்க இப்ப வந்துட்டு அது வந்து இச்சைக்குள்ளாக்குறது வந்துட்டு அதுக்குள்ளதான் வரும். சரி, ஓகே ஓகே. சீண்டல், பாலியல் சீண்டல் முத்தம் காமத்தில் சேர்ந்ததுன்னு வந்தீங்கன்னா வெளுத்து விடுவேன் வருவானுங்க. அப்புறம் வந்து இந்த 11 and 12 வந்து என்ன சொல்லுதுன்னா, இப்ப பாலியல் ரீதியாக ஸ்டெப் டாட்டர் வைத்திருக்கும் அப்பா இருக்குதான் தெரியும் மொத்தம் பாசத்தை சேர்ந்ததில்லைன்னு. ஆமா. அப்புறம் வந்துட்டு இந்த இதுல வந்துட்டு இப்ப 11 and 12 என்ன சொல்லுதுன்னா, இப்ப டெக்னாலஜி வைஸா வந்துட்டு இப்ப இச்சை கலைப்பது, அடுத்து வந்துட்டு இப்ப போனோகிராஃபி காட்டுறது, மற்றது வந்துட்டு அலைபேசியில் வந்துட்டு இப்ப காம இதெல்லாம் கதைக்கிறது எல்லாம் வந்துட்டு 11 and 12 வரும். அதுக்கு வந்துட்டு ஆமா 11 and 12 வரும். ஆமா ஆமா, அதுக்கு வந்துட்டு ஃபைன் கொடுப்பாங்க. அப்புறம் வந்துட்டு 3 வருஷம் சிறை தண்டனை கொடுப்பாங்க. அடுத்தது வந்து 13, 14 மெயின் மேட்ரு சிபி. இது வந்துட்டு நீங்க தான் எடுக்கணும்னு இல்லை, உங்க போன்ல இருந்தாலே நீங்க வந்துட்டு 5 to 7 years உள்ளதான். விஜய் ஆலபாமா அண்ணன் இது வந்துட்டு இது மெயினா ஆலபாமாலாம் ஏன் ப்ரோ சங்கீன்னு இது பண்றீங்க ப்ரோ? என்ன ப்ரோ நீங்க
பண்றதெல்லாம் கிரிமினல் வேலை. அதுக்கப்புறம் நாங்க சங்கின்னு சொன்னா கோவ புண்டை வேற வருது உனக்கு. லைவ்ல வந்து உளருவேன். ஏன் ப்ரோ சங்கின்னு சொல்றீங்க? உங்க பேஜ நான் ரிப்போர்ட் அடிச்சு தூக்கிடுவேன் தெரியுமா புளுத்தி. எங்க மிடில் கிளாஸ் பசங்க எங்களை பார்த்து எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? மிடில் கிளாஸ் இருக்கிறதெல்லாம் எங்க தப்புங்களாங்க. ஆமா. அப்புறம் வந்துட்டு போக்சோ 18 என்ன சொல்லுதுன்னா, குழந்தைகள் பாலியல் குற்றங்களுக்கு ஈடுபட முயன்றாலே உங்களுக்கு 1 வருட சிறை தண்டனை அண்ட் அபராதமும் வழங்கப்படும். இப்படி வந்து நிறைய சட்டங்கள் இருக்கு மக்களே. இப்ப நீங்க வந்துட்டு போக்சோன்னு அடிச்சு பார்த்தாலே உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். நான் இப்ப மெயினானதெல்லாம் கவர் பண்ணிட்டேன். இதை வந்துட்டு நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ கிசாமே. அனகும் விக்டர் அட்வொகேட். இவ்வளவு நேரம் டேட்டா கொடுத்த நான் யாரு? இப்ப நானும் இவ்வளவு நேரம் டேட்டா கொடுத்துட்டு இருந்தேன். அப்பெல்லாம் இதெல்லாம் சொல்லாத. நான் பொம்பளை கிசாமின்னு சொல்லணும். அதானே அதானே வேணும். கிசாமே ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப சொல்லிட்டேன். சும்மா சொன்னேன். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் எண்டிங் நோட்டை போட்டு முடிச்சு விடுங்க பிரான்ஸ். என்ன பேசவே விடல. நான் அந்த பேனர்லயே வைக்க போறேன். அண்டர்டேக்கருக்கு இந்த வாயில பிளாஸ்டர் போட்ட மாதிரி. இல்ல அதையும் நான் தான் எடிட் பண்ணேன். இப்ப எனக்கு இப்ப இது முடிச்ச உடனே ரெக்கார்டிங் முடிச்சிடல அண்ணா அந்த பேனர்ல வாயில மாஸ்க் போட்டுருல என்கிட்ட. எனக்கு ஒரு டவுட். இப்ப நான் என்னத்த வைக்கிறது முன்னுக்கு? நீங்களாச்சும் பாஸ்கோன்னு ஏதாவது பேசிருக்கீங்க? நான்லாம் கவுண்டர் நான் புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். கவுண்டர்லாம் இல்ல ஓடி அப்படின்றாங்க. கவுண்டர் போன்ற கேக்குதா அப்படின்ற மாதிரி. இல்ல இந்த மாதிரி வச்சுக்கூடா. நான் ஒரு சைட்ல கட்டையாலோ மண்டையில அடிக்கிற மாதிரி, கிறிஸ்துவ மண்டையில நீ பிளாஸ்டர் போட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இன்னும் நல்லா இருக்கும். பேசாம மதுரையில வாழைக்கொட்டையை வச்சிடலாமா? ஒரு நிமிஷம். எனக்கு சொல்லி வாழைக்கொட்டை எப்படி இருக்கும் எனக்கு அதை காட்டு. ஆனா வாழை பழத்தாங்க வாழை கொட்டைங்கிற வாழை பழத்துக்குள்ள கருப்பு கருப்பா இருக்கும் தெரியுமா? அதான் வாழைக்கொட்டை. சின்னதா இருக்கும். இல்ல சில பழங்கள்ல அடியிலேயே இருக்கும் கொட்டை. அது பழம் இல்ல, வேற என்னமோ. க்ளோசிங் ஸ்டேட்மென்ட் பேருவோம் மக்களே. ஆக்சுவலி இந்த பாட்காஸ்ட்ல நான் நிறைய பழமொழி எல்லாம் சொல்லிக்கிறேன். பாத்துக்கோங்க. சரி சகுனி மாமி. என்னோட க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் வந்து ஐ திங்க் பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பீடோஃபைல்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகளும் சரி, சைல்டு அஃபெண்டர்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகளும் சரி, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கண்டிப்பா ரொம்ப ஓவர் ஓக்கா இருக்கிறது தப்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன் பேரண்ட்ஸ். அதனால வந்து always have an eye on your kids, especially when they are in their early childhood and early teensல இருக்கும்போது கொஞ்சம் ப்ராப்பரா கண்காணிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லிதாங்க. அப்படியே போட்டு கசக்கி பிழியினேன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோல்டா இல்லாம அவங்களுக்கு புரியுற விதத்துல அவங்களை நீங்க ப்ராப்பரா எஜுகேட் பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்களே தங்க இன்ஸ்டிங்ஸ் மூலமா பாதுகாத்துப்பாங்க தங்களோட பாடிஸ. சோ அது ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்து மை க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட். என்னோட க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் கடைசியில தான் சொல்லுவேன் எப்பயுமே க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட். பாயிண்ட் எல்லாம் விட்டு போயிடுது, நான் எப்பயே சொல்லிடுறேன். அப்புறம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கொடிப்பற கருணாஸ் மாதிரி என் பாயிண்ட் உட்காந்து இருக்கணும். அதெல்லாம் சொல்லிடுறேன். அதாவது நான் என்ன சொல்ல விரும்புனா, பழைய ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் ஓகே இருந்துட்டாங்க சரிங்களா, அவங்களையும் மாத்தணும். பிளஸ் நம்மளும் அந்த மாற்றத்துக்கு ரெடியா இருக்கணும். நம்மளும் செமி பூமர் மாதிரி கலாச்சார ஃப்ரெண்ட்ஸ், நூல் இல்லாம பூடு விளையாது ஃப்ரெண்ட்ஸ் கிறுக்கு பூண்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி செக்ஸுவல் அன்னைக்கு சொன்ன மாதிரி குட் பேடுன்னா அதுங்க ரொம்ப நெகட்டிவா எடுத்துப்பாங்க பசங்க, சின்ன பசங்கன்றவங்க ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ பேடுன்னா ரொம்ப பேடுன்றது அவங்களுக்கு பெரிய வார்த்தையா இருக்கும். அதனால சேஃப் டச் அன்சேஃப் டச்ன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுங்க.
அதாவது நம்மளே ஒரு விஷயத்த கத்துக்காம இருக்கும் சரிங்களா, ஒழுங்கா 100% கத்துக்காம சின்ன பசங்களுக்கு இது பண்ணி அரைகுறை அவங்களும் அரைகுறையாக்கி நம்மளும் அரைகுறையாகி தேவையில்லாத பிரச்சனைகள் தவிர்க்கலாம். ஸோ அடுத்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் தயவு செய்து கொஞ்சம் எஜுகேட் ஆகுங்க இந்த விஷயங்கள்ல. டேபுன்னு நினைச்சு பேசாம இருக்காதீங்க. இப்போ வில்லிவாக்கத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சின்ன சின்ன பொண்ண 63 பேர் மொலஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. 63 பேர். அதுல பூமர்ஸ், வாட்ச்மேன் எல்லாரும் பண்ணிருக்காங்க. வில்லிவாக்கத்துல அந்த மாதிரி எங்கேயோ பக்கத்துல ஏரியால, வில்லிவாக்கமும் நுங்கம்பாக்கமும். எப்படிங்க அவங்களுக்கு முதல்ல என்னதான் அவங்க மென்டலி இல்லா இருந்தாலும் 63 பேரு. அந்த குழந்தை எவ்வளவு டிராமா இதாயிருக்கு சொல்லுங்க. அந்த குழந்தை இருக்கா இன்னும்? குழந்தை இருக்குன்னு தான் நினைக்கிறேன், கன்ஃபார்ம் தெரியல. இப்ப இருந்தே இட் நீட்ஸ் ட்ரீட்மெண்ட். ரொம்ப பாவம் அந்த பொண்ணு. அந்த குழந்தை வந்து இருந்தா ரொம்ப பாவம். ஆமா, அது 2 வருஷம் முன்னாடியே நடந்தது இந்த கேஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி கேசஸ் நிறைய இடத்துல இப்ப வந்துட்டு இருக்கு. தயவு செய்து நான் உங்களை பயமுறுத்துறதுக்காகவோ இதுக்காகவோ சொல்லல. பசங்களை வெளில விடாதீங்க, உள்ளே வீட்டுக்குள்ள பூட்டி வைங்க நான் உங்ககிட்ட சொல்லல. தயவு செய்து சின்ன பசங்களை எஜுகேட் பண்ணுங்க. நீங்க முதல்ல அதுக்கு 100% எஜுகேட் ஆகுங்க. இதுதான் நான் எண்டிங் நோட்டா சொல்ல விரும்புறேன். அப்பாடி, எண்டிங் நோட் சொல்றதுக்கு யாரும் புரிஞ்சிக்கல, அது வரைக்கும் சந்தோஷம். அப்ப கூட நான் நடுவுல வந்தவருக்கா? அது எதுவுமே பண்ண முடியாது. நீங்க எண்டிங் நோட்டு, ப்ளூப்பரு எல்லாத்தையும் வருவீங்க, எதுவுமே பண்ண முடியாது. யூ ஆர் இன்எவிட்டபிள். சரி, ஓகே விக்டர். இது சொல்லும் போது ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல, உள்ள அழுதுகிட்டே வெளியில சிரிச்சுக்கிட்டு சொல்ற மாதிரி. ஸ்மைல்ஸ் இன் பெயின். அதான். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்தன நீங்க முதல்ல எண்டிங் நோட் சொன்னாலுமே எல்லார் எண்டிங் நோட்டையும் தான் கருத்தை புளுத்தே ஆகுவேன், புளுத்தி என்ற மாதிரி உள்ள வருவாரு. அது வந்து இன்னவிட்டபிள். எனக்கு வந்து எல்லாத்துலயும் ஒரு கருத்து இருக்கும். நான் என் குருத்தை வந்து சொருகிட்டே இருப்பேன். நான் இதை மாத்தவும் மாட்டேன். அதாவது இந்த பூலை கட் பண்ணா சரியா இருக்கும். இல்ல, அண்டர்டேக்கர் சொல்லுவாரா இருக்கு, தோலா ஓ தோலா உன் வாய் என்ன பூலா, என் காதலையே ஒரே ஓலா. என்னது நல்ல அடிஷன் டு ரேண்டம் டாக்ஸ் ஆர் டிடிகே whatever it is, நல்லா கவுண்டர் கொடுக்கறாங்க in terms of பழமொழி. ஆமா, இவனை வந்து நாங்க தத்தெடுத்துக்க போறோம், இவனை அக்வயர் பண்ண போறோம். ஆமா, அப்படிங்களா? பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு? பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மாதிரி இருக்கே. அதுதான் இல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன், கேக்கப்பா கால் இல்லன்னா ஓகப்பா பண்ணுங்க. அதுதான் இவனுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்டா. டான் விக்கிலாம் இல்ல, பழமொழி விக்கியோட பேர்லாம் தராதீங்க, தமிழ் பொக்கிஷம் விக்கியா இருப்போம். நான் வந்து கத்துறேன், நீ வந்து என்னைய பார்த்து சத்யதேவனு கத்து. அப்படிங்களா? சரிங்க சரி. எண்டிங் நோட்ட சொல்லி முடிங்க. சரி, ஓகே. நான் கொடுக்க விரும்பல, ஏன்னா நான் நிறைய பேசிட்டேன். இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. இன்ஸ்டாகிராம்ல இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், மாயா சம்மான்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கு. அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அவங்களோட வீடியோஸ், அவங்களோட போஸ்ட் எல்லாமே வந்து இத பத்தின விஷயங்கள் தான். இது எல்லாமே வந்து இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, செக்ஸ் எஜுகேஷன், இதை பத்தி தான் மேஜர்லி அவங்க எல்லாமே பேசுறாங்க. மாயா சம்மா, MAYA_SAMMA, மாயா சம்மா. இவங்க இந்த ப்ரொஃபைலை வந்து எல்லாரும் போய் ஃபாலோ பண்ணுங்க, அவங்களோட போஸ்ட் எல்லாம் பாருங்க. அவ்வளவுதான் எண்டிங் நோட். அதான் சொல்லல, எண்டிங் நோட் சொல்ல சொன்னது விக்டர். விக்டரியா சொன்ன? சாரிடா. சரி, நான் சொல்லி முடிச்சேன். பேசுறது காது குண்டேலே வாங்கறது இல்ல இன்னைக்கு 2 பேரும். சரி, சகினி மாமியும் சரி. ஹலோ, ஒரு நிமிஷம் எல்லாம் கத்துறாங்க. யாருக்கிட்ட பூமர்னா அப்படிதான் இருப்போம், நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்.
கூப்பிடுறீங்கல்ல பூமர்னு, அப்ப நாங்க பண்ற டார்ச்சரையும் பொறுத்துக்கோங்கடா சின்ன குதியானுங்களா. பண்ணி விட்டுறியா? அதெல்லாம் ஒண்ணா இருக்கு. நம்ம நல்லா இருக்கு, வச்சிருவோம் நாங்க. இது விக்டர் ப்ரோ உங்க எண்டிங் நோட்டு நீங்க இப்பயாச்சும் நீங்க சொல்லுங்க. ஓகே ஓகே சொல்லிடுறேன். அதான் நான் வந்து ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் இந்த வந்து இந்த இந்த வாஷ்ரூம் போறதை வந்து சொல்லிக் கொடுங்க. அது நான் மெயினா சொல்லணும்னு சொல்றது. ஏன்னா அது மூலமா தான் நிறைய பேர் வந்துட்டு அபியூஸ் பண்ணப்படுறாங்க, இது செய்யப்படுறாங்க. இப்போ வாட்ச்மேன் மூலமாக கொண்டு போய் விடும் போது, பேரண்ட்ஸ் மூலமாக கொண்டு போய் விடும் போது அப்படித்தான் அவங்க மோஸ்ட்லி வந்து அபியூஸ் பண்ணப்படுறாங்க. நான் கவுன்சிலிங் போற இடத்துல எனக்கு தெரிஞ்சதுல அப்படித்தான் எனக்கு வந்துட்டு தெரிஞ்ச தகவலின்படி. அண்ட் வந்துட்டு இந்த பீரோஃபைல்லேயே 2 பீரோஃபைல்ஸ் இருக்காங்க. இப்போ வெர்ச்சுவல் பீரோஃபைல்ஸும் இருக்காங்க, ஒரிஜினல் பீரோஃபைல்ஸும் இருக்காங்க. இந்த பிராண்டட் ஒரிஜினல் பீரோஃபைல்ஸ் வந்துட்டு என்னன்னா அவங்க தான் இந்த சைல்டு ஒஃபெண்டர்ஸா இருப்பாங்க. இப்போ வெர்ச்சுவல் பீரோஃபைல்ஸ் வந்துட்டு இப்போ அவங்க இப்போ சைல்டு போனோகிராஃபியோ இல்லாட்டி இதையும் பார்த்து அவங்க சர்டிஃபை ஆகிறவங்க வெர்ச்சுவல் பீரோஃபைல். ஸோ 2 பேர்ட்டையுமே ஜாக்கிரதையாக தான் இருந்திருக்கணும். அதே மாதிரி இந்த வெர்ச்சுவல் பீரோஃபைலை பற்றி நிறைய ரிசர்ச் இல்லாதனாலும் வருங்காலத்தில் எல்லா ரிசர்ச்சும் நடத்தப்படுவோன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்துட்டு ஒரே ஒரு டாபிக் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் பீரோஃபைல்னு சொல்றவங்க தான் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு வெறுமே வந்துட்டு சைல்ட்ஸ் மேலே மட்டும்தான் அவங்களுக்கு அட்ராக்ஷனாக வரும். 13 years கீழ்பட்ட சைல்ட்ஸ் மேலே மட்டும்தான் அவங்களுக்கு அட்ராக்ஷனே வரும். அவங்க தான் எக்ஸ்க்ளூசிவ் பீரோஃபைல்ஸாக இருப்பாங்க. நான் எக்ஸ்க்ளூசிவ் பீரோஃபைல்ஸ் வந்துட்டு 2 பேர் மேலேயும் அவங்களுக்கு வரும். இப்போ சின்ன பசங்க மேலேயும் பிடிக்கும், பெரிய பசங்களையும் பிடிக்கும். ஸோ வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு இப்போ பெரியவங்களோட இன்டிமேட்டாக இருக்கிறான்றதுக்காக அவன் பீரோஃபைல்னு அர்த்தமாயிடாது. ஸோ பார்த்து நடந்துக்கோங்க மக்களே. அதுதான் அதை வெளித்திருங்கள், தனித்திருங்கள், இந்த தாயலிலிருந்து தப்பி ஓடுங்கள். அவ்வளவுதான். விலகிருங்கள். இல்ல இந்த தாயலில இருந்து தள்ளியே இருங்கள். வச்சுக்கலாம் மனிதர்களை உருப்படியாக கருதுகிறாரா கிருஷ்ணன்? வச்சுக்கலாம். ஆமா, ஸ்லேவ்ஸ். நான் வந்து ஸ்லேவ் ட்ரேட் பண்றேன் நானு. விக்டர் வந்து இனிமே அடிமை. இல்லாட்டி என்ன மட்டும் இல்ல, நீ என்ன பண்ணணும் இப்படி 4 கால்ல நடந்து வந்து கிறிஸ்டியல் சுப்ரீமசி, ஐ பிலீவ் இன் கிறிஸ்டியல் சுப்ரீமசின்னு வந்துடணும். அப்படிங்களா? சரிங்க. இதெல்லாம் சும்மா ஜோக்ஸ் ரிட்டன் பை மீ. இதை என்கிட்ட போய் சொல்றீங்க பாத்தீங்களா? பாட்காஸ்ட் இனிதே முடிந்தது. நான் தான் டாபிக் எடுத்துட்டு வந்தேன். என்ன ஒன்னா டாபிக்க விட்டு வேற எங்கேயாவது 2 எபிசோடு பண்ணிடுறது என்ன? இல்லன்னா நீ இப்ப நீ புலம்ப தானே போற, அதெல்லாம் ப்ளூபர்ஸா போடுறதுக்கு நல்ல புலம்பு. இவனே ரேண்டம் டாக்ஸ் அண்டர்டேக்கர் பெரிய ஸ்பைடர் எஸ்டே சூர்யா. நான் புலம்புறது அப்படியே ரசிக்கிறாங்க அப்படியே. நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். அவ்வளவுதான். என்னத்த வெளில போடாக்கிறேங்க. அவ்வளவுதான். உட்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன போடா, அது போடியா இருக்க கூடாதா? கிரெக்குங்கிறது ஓவர் வாக்கா இருக்காது. எங்க அந்த ஓவர் வாக் ஸ்ப்ரே எடுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். ஹாய் गाइस, வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ். நான் அண்டர்டேக்கர். இது பீடோஃபிலியா பத்தின ஒரு ஹலோ என்ன பண்ற நீ தனியா ரெக்கார்டிங்? நீங்க என்ன பேச விட மாட்டீங்க. நீங்களும் மாமியும் சேர்ந்து சோலோவா பண்ணலாம்னு முடிவு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பீடோஃபிலியாவா? ஆமா திருப்பி அப்ப உன் கூட உட்கார்ந்து 1.5 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ண நாங்க கேடப்புண்ட. கிளம்பு உனக்கு சோலா எல்லாம் பண்ண முடியாது. இதெல்லாம் அநியாயம், ஒத்துக்க மாட்டேன்.